ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிராயிங் வரைஞ்சு இந்த காமிக்ஸ் கதைகள் மூலியமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வேலை தான் அவர் பார்த்துட்டே இருப்பாரு. ஆனா இன்னும் அவர் வந்து சரியா சக்சஸ் ஆகாம தான் இருந்துட்டு இருப்பாரு. ஆனா நெறைய முயற்சி எடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா அதில தான் அவருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஹீரோக்கு வந்து ஒரு தம்பி, தங்கச்சி இருப்பாங்க. அவங்க 2 பேருமே 2 குட்டி குட்டி பசங்களா இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் சமாளிக்கிறது, ரெடி பண்றது, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது ஹீரோக்கு ஒரு பெரிய வேலையாவே இருக்கும். ஸோ அந்த குட்டி பொண்ணு கொஞ்சம் சின்ன பொண்ணா இருந்தாலும் விவரமா இருக்கும். அந்த பையனை சமாளிக்கிறது தான் ஹீரோக்கு கொஞ்சம் பெரிய விஷயமாவே இருக்கும். இப்பவும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப வேக வேகமா கிளப்பிட்டு இருப்பாரு. கிளப்பிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அந்த பையன் என்ன சொல்வான்னா, யூனிஃபார்ம்லாம் வந்து துவைச்சு ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லும். இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதாவது துவைச்சிருப்பாரு, மிஷின்லயே கிடக்கும். அத காய போடவே இல்லையா, அது எப்படியாவது ட்ரையர்ல பண்ணி எப்படியாவது காய வச்சு கொண்டு போட்டு விட்டுருவாரு. அப்படி போட்டுட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு ஹீரோ பாட்டுக்கும் வந்துருவாரு. ஏன்னா எல்லாரும் சகஜமா இருக்கிறது தானே அப்படின்ற மாரி வந்துருவாங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலே இப்ப ஹீரோ வந்துட்டு அவரோட படத்த வந்து திரும்பவும் கன்டின்யூ பண்ணி வரைய ஆரம்பிச்சுருவாரா, அப்பதான் வீட்ல காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் தொறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரு அந்த பசங்கள ஸ்கூல்ல விடும்போது பார்த்துருக்காருல, அதே பொண்ணு தான் அங்க நின்னுட்டு இருக்கும். "யார்ம்மா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவோட பேர சொல்லி கேட்பாங்க. அதாவது "இந்த பையன உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லுவோம். ஹீரோவுக்கு எப்படின்னா, நம்மளோட பேர சொல்லி கேட்கிற அளவுக்கா நம்ம பிரபலமாயிட்டோம் அப்படின்ற மாரி இருக்கும். "இல்ல என்ன வேணும்? நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்னோட பேர் இதுதான்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுவாங்களா, "ஓ! அப்படியா? இங்க யாரும் இல்ல" அப்படின்ற மாரி ஹீரோ டக்குன்னு சொல்லிடுவாரு. அந்த பொண்ணு திரும்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து ஹீரோ வந்து அப்படியே வரைஞ்சிட்டு இருந்து தானே எந்திரிச்சு வந்திருப்பாரு. அவர் கையில அந்த பிரஷ் இருக்கிறத பார்த்துருவாங்க. பார்த்த உடனே, "நீங்க தானே அதாவது அந்த டிராயிங்லாம் பண்றவரு. நீங்க லாஸ்ட்டா எழுதியிருந்தீங்கல்ல, அந்த புக்க வந்து நான் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பிரபலம் ஆயிட்டோம். வீடு தேடி வர்ற அளவுக்கு ஒரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க, என்னதான் நீங்க என்னோட ஃபேனா இருந்தாலும் வந்துட்டு, நீங்க இப்படிலாம் வீடு தேடி வர்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இப்ப ஹீரோ வந்து திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அந்த பொண்ணு வந்து கேட்கவே கேட்காதா, உடனே ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, "என்னதான் இப்படி ஒரு ஃபேனா இருந்தாலும் வீடு தேடி வர்றது, இந்த மாதிரிலாம் ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு. நான் இன்னும் அந்த அளவுக்கு இதா இல்ல. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க." அப்படி இப்படின்னு சொல்லவும், உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, "இங்க பாருங்க, நான் உங்களோட ஃபேனுன்னு சொன்னது உண்மதான். அதுக்காக நான் அந்த தொந்தரவு பண்றதுக்காக உங்களுக்கு வரல. நீங்க எந்த அதாவது ஒரு அதெல்லாம் இருக்கும்ல, அதாவது பப்ளிஷ் பண்றதுக்கான மேனேஜர்லாம் இருப்பாங்கல்ல, இவங்க வரையிற டிராயிங்ஸ் எல்லாம். அவரு தான் வந்து என்ன வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கிறதுக்காக அனுப்பி விட்டுருக்காரு. அவர் அனுப்பி தான் நான் இங்க வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், இவருக்கு "ஒரு நிமிஷம் இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இப்போ உள்ள ஓடி வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, அவரோட இது இருக்கார்ல அதாவது மேனேஜர் அவங்களுக்கு கால் பண்ணி, "என்ன சார் இது? இந்த மாரி நீங்க தான் ஒரு பொண்ண அனுப்புனீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் என்ன சொல்வாருன்னா, "ஆமாப்பா, ரொம்ப நாளா நீ தனியாவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதனால தான் அந்த பொண்ண ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோ வேற இப்ப இத கேட்ட உடனே, "ஏன் சார் இப்படி முன்னாடி என்ட்ட சொல்ல மாட்டீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி சரிப்பா, நீ வேலைய பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கால கட் பண்ணிடுறாரு. இப்ப வந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரியாது அவர் தான் உங்கள அனுப்புனது." அப்படின்னு சொல்லிட்டு, சரி உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடவும், ஹீரோ வீட்ட வந்து அந்த பொண்ணு சுத்தி சுத்தி பார்க்கும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளையுமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும். தலைய சாய்ச்சு ஒரு மாரி விசித்திரமா பார்க்கும். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. இவ ஏன் இந்த மாரி பிஹேவ் பண்றா? அப்படின்ற மாரியே அவர் நெனச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சரையும் பார்த்துட்டு, "இதெல்லாம் நீங்களே வரைஞ்சதா? எல்லாமே நீங்களே வரைஞ்சதான்னு?" கேட்கவும், "ஆமான்னு." ஹீரோ சொல்வாரா, "இது நம்ம சொந்த வீடான்னு வேற கேட்கவும், அப்படிலாம் இல்லன்ற மாரிலாம் அவர் சமாளிச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னே தெரியாது. அவர் பாட்டுக்கு ஏன் இவ இப்படி பிஹேவ் பண்றான்ற மாரி பார்த்துட்டு இருப்பாரு. அதோட இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "இப்படி நீங்க இவ்ளோ வீடு வச்சிருக்கீங்க, சொந்த வீடுன்னு இருக்கிறீங்க. அப்புறம் இந்த மாரிலாம் வந்திருக்கீங்க. இந்த மாரி டிராயிங்லாம் பண்றீங்க. ரொம்ப பிரபலமான ஆளா தான் இருக்கீங்க." அப்படி இப்படின்னு சொல்லவும், "நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இன்னும் இல்லங்க. இன்னும் நான் எந்த இது முயற்சி நெறைய பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் நெறைய நான் முயற்சி பண்ணணும். அப்பதான் நான் சக்சஸ் ஆக முடியும்னு." ஹீரோ சொல்லுவாரு. "சரி அதெல்லாம் போகட்டும். உங்களுக்கு எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த டிராயிங்ல, இந்த மாதிரி ஸ்டோரி வரையிறதுல?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நான் இப்பதாங்க என்னோட கோர்ஸ வந்து முடிச்சேன். இப்பதான் வந்துட்டு இதுல ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமே தான் நான் டிராயிங்லாம் பழகணும். இனிமே தான் நான் எல்லாமே பண்ணணும்." அப்படின்னோனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "அப்ப இப்பதான் நீங்க வந்து அந்த டிராயிங்கே பழக போறீங்களான்னு?" சொல்லி கேட்கவும், "ஆமான்னு." சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற சொல்லுமா, "எதுக்காக இந்த ஆள் இப்படி ஒரு பொண்ண என் தலையில கட்டினாருன்னு தெரியலையே." அப்படின்ற மாரி ஹீரோக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு, "நீ ரொம்ப நேரம் வந்ததுலேருந்து இதே ட்ரெஸ்ஸோட இருக்க. வேற ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரலையான்னு?" கேட்கவும், அந்த பொண்ணு முழில் முழிக்குமா, "நீ எது பண்ணாலும் எனக்கு விசித்திரமாவே இருக்குன்னு." சொன்னவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹூடி இருக்கும்ல, அத மட்டும் அந்த பொண்ணுக்கு குடுப்பாரு. அத போட்டுக்கும் அந்த பொண்ணு. போட்ட உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, "இங்க பாரும்மா, நான் அவுட்லைன் மட்டும் வரைஞ்சு குடுக்குறேன். அத நீ அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஒர்க் குடுப்பாரு. அத குடுத்துட்டு இவர் வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அது மின்னல் வேகத்துல வந்து முடிச்சுட்டு வேலைய முடிச்சுட்டு வந்து நிக்கும். உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "என்னம்மா நீ எதுலயுமே அனுபவமே இல்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன்னு சொன்ன. இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவரும் ஹீரோவும் கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா வந்துட்டு, "நான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இத பத்தி காமிக்ஸ் பத்தி படிச்சேன்னு சொன்னேன்ல, அந்த புக்ஸ்ல வந்துட்டு எப்படி டிராயிங்லாம் எப்படி சுலபமா வரையறதுன்றத நான் படிச்சிருக்கேன். நான் வந்து அதாவது பிராக்டிஸ் தான் பண்ணலையே தவிர்த்து, அந்த டிப்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் என்னால இவ்ளோ சீக்கிரம் வரைய முடிஞ்சது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லவும், ஹீரோவும் "பரவாயில்லையே, நீ புக்கு படிச்சு இந்த அளவுக்கு பண்றன்னா, பரவால்ல, இது பெரிய விஷயம் தான்." அப்படின்ற மாரி சொல்வாரு. "சரி, நீ இவ்ளோ காலங்கள் வரைக்கும் வந்து இந்த மாரி காமிக்ஸ் இந்த மாரி கதையெல்லாம் படிச்சதே இல்லன்னு சொல்றியே,
உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, அதனால தான் நீ படிக்கலன்னு கேட்கும்போது, ஆமாம் அதெல்லாம் இங்கே படிக்க விட மாட்டாங்க, எங்கள் பாட்டி தான் இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி படிப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து தான் இந்த புக்ஸை நான் படித்தேன், அவங்க தான் உங்களோட புக்ஸை கூட வச்சுருந்தாங்க, அதில் தான் எனக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லும். இன்னும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நீங்கள் நிறைய கதைகளில் வந்து சொல்லியிருக்கீங்க, காதல் அப்படின்றது வந்துட்டு வாழ்க்கையில் வார்த்தையால் சொல்லக்கூடாது, அது அனுபவ பாடமாக இருந்தால் மட்டும்தான் அது புரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரியில் சொல்லியிருப்பீங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, எனக்கும் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் அதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லவும் ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, நான் எழுதின புக்ஸ் எல்லாம் நல்லா படித்து அதில் பிடிச்சதெல்லாம் சொல்கிறியே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சந்தோஷப்பட்டு இருப்பார். அதோட இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலுக்கு போன பசங்களும் வந்துருவாங்க. வந்தவொடனே அந்த குட்டி பசங்க 2 பேரும் ஹீரோவை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஹீரோவை வந்து பார்த்துட்டு, பசங்களா நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, ஓகே மேடம் நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், நான் இப்போ கிளம்பியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இப்போ ஹீரோ பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டோரி வந்து சீக்கிரம் முடிக்கணும், அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இவராக எல்லா வேலையும் பார்த்துட்டே இருந்தால் வந்துட்டு டைமுக்கு முடிக்க முடியாது. ஸோ ஹீரோயினை வந்துட்டு அவள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு அவங்க வரைகிறாங்களா, அதனால் ஹீரோ ஒரு செகண்ட் வந்து யோசிப்பார், இவங்களை அனுப்பலாமா இல்லை கூட வச்சிருந்து ஹெல்ப்புக்காக வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். இந்த ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, அப்புறமா அவராக கேட்பாரு, இப்போ வேலை வந்து சீக்கிரம் முடிக்கணும், நான் போயிட்டு இருக்க ஸ்பீடில் வந்து முடியாத போல் தெரியுது, நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வரைகிறீங்க, எனக்காக தங்கி இருந்து இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இவங்க 2 பேரும் விடிய படம் வரைஞ்சிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்களா. அப்போ அந்த பொண்ணு இருக்காங்களா ஹீரோயின், வரைஞ்ச இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா டயர்டாகி தூங்கி போயிடுவாங்க. ஹீரோ அப்படியே வரைஞ்சிட்டே இருக்கவர் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அசந்து தூங்குவாங்களா. அப்போ அவங்களுக்கு பின்னாடி இடுப்பு இருக்குல்ல, இடுப்புக்கு பின்னாடி ஏதோ வால் மாதிரி முளைச்ச மாதிரி இருக்கும். ஹீரோ என்ன நினச்சிப்பாருன்னா, அவர் வரைகிற பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல, அதுதான் அவள் இடுப்பில் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டா போல இருக்கு, அது அவளுக்கு அப்படியே காயமாயிடுமே அப்படியே இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த ப்ரஷ் அங்கேருந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க படுத்திருக்க அந்த சேர் இருக்குல்ல, அந்த சேர்ல அப்படியே சாஞ்ச மாதிரி படுத்திருப்பாங்க, அதுக்கும் இடுப்புக்கும் பின்பக்க இடுப்புக்கும் அப்படியே ஒரு குச்சி மாதிரி நடுவில் இருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா, எடுக்கலான்னு போனவர் அதை தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாயாஜாலம் மாதிரி இருக்கும், அப்படியே அந்த உலகமே மாறின மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு வேற உலகத்தில் போய் ஹீரோவும் ஹீரோயினும் போய் விழுந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு ஹீரோயின் முழிச்சிருவாங்க. ஹீரோவுக்கு இப்போ ஒன்றுமே புரியாது, உனக்கு வந்து கொஞ்சம் கூட எதுவுமே சென்ஸே கிடையாதா, ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் அவளோட உடல் உறுப்புக்கு தொடரணும் உனக்கு தெரியாதான்னு கேட்கவும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, ஏதோ ஒரு பொண்ணோட உடம்பா அது ஒரு வால் மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பார். சட்டப்படி பார்த்தா என்னோட வாழை எவன் தொட்டானோ அவன் தான் எனக்கு புருஷன், இப்போ எனக்கு புருஷனா பிணைக்கப்பட்டிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ முழிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பாரு, இதெல்லாம் கனவா நனவா அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவர் டக்குன்னு என்ன சொல்வார், என்னம்மா சொல்கிற, வாழா, பொண்ணுங்களுக்கு வால் முளைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுமா, நீ சொல்லிதாம்மா எனக்கு வால் முளைக்கும்லாம் தெரியும், அது ஏதோ ஒரு பெண்ணு உன்னை குத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிதாம்மா எடுத்தேன், உனக்கு ஹெல்ப் பண்ணதாம்மா வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன சொன்னாலும் அது மாற்றப்படாது, அது வந்து என்னோட உடலில் ஒரு பாகம் தான், எனக்கு வால் இருக்குது, நான் ஒரு தீவிலிருந்து வரேன், நான் ஒரு இளவரசி, ஒரு பிரச்சனைக்காக அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், நீ தேவையில்லாமல் இப்போ வந்து அதை தொட்டுட்ட, இப்போ நீ தான் வந்து எனக்கு புருஷனாக இருக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்னம்மா உனக்கு வால் முளைக்குன்ற பேரில் என் வாழ்க்கையவே முடிக்க பார்க்குற அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பதறுவார். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதாவது புரியிறபடி சொல்லுமா அப்படின்னு கேட்கவும் இப்போ ஹீரோயின் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதாவது ஹீரோயின் வந்துட்டு இப்போ வந்திருக்காங்கல்ல, அது வந்து ஒரு தீவு தான், அதாவது அது விண்வெளியில் இருக்க ஒரு தீவு, அதில் வந்து மனுஷங்கள்லாம் அங்கே யாரும் அவ்வளோதான் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அதாவது என்ன மாதிரி உள்ள ஆளுங்க கொஞ்சம் பேர் தான் அங்கே இருப்பாங்க. அங்கேருந்து அந்த முன்னாடி அந்த விண்வெளியில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து என்ன இருக்குன்னா, அங்கேருந்து ஒரு விண்கல் மாதிரி ஒன்று வந்து ஒரு கல் வந்துட்டு பூமியில் வந்து விழுந்திருக்கும், அது வந்து ஒரு குழந்தை, அதாவது சின்ன பொண்ணு இருக்கும்ல, அந்த ஒரு பொண்ணோட காலில் வந்து பட்டிருக்கும், அந்த கல் பட்டதுனால அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பவர் கிடச்சிருக்கும். என்ன பவர்னா, மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விவேக்குக்கு தோணும்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அது மூலயமா மற்றவங்களுக்கு வர ஆபத்துலேருந்து அவங்களை காப்பாற்றுற வேலை இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த பொண்ணு வந்து பூமியில் தான் இருந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு அந்த பவர் இருந்ததுனால அது எல்லாத்தையுமே இவங்களையும் மக்களையும் பாதுகாத்துட்டு இருந்தது. அதே மாதிரி விண்வெளியில் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது, விண்வெளிக்குள்ளே கனெக்ட் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு அந்த இது பவர் கிடச்சதுனால. ஸோ அவங்களுக்கும் அது பவர் கிடச்சி அவங்களுக்கும் தேவையான ஹெல்ப் பண்ணுறது அப்படி இப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு யார் அப்படின்னா வந்து என்னோட பாட்டி தான். இப்போ என்னன்னா, அப்படியே இப்போ எல்லாருமே அங்கே உள்ளவங்களே விண்வெளியில் உள்ளவங்களே கல்யாணம் பண்ணி எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. டைமில் தான் அவங்களுக்கு பிறக்கிற அந்த பெண் குழந்தை இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு வால் ஒன்று முளைக்கும், அந்த வாலை வந்து யார் தொடுறாங்களோ அவங்க தான் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அங்கே சட்டத்திட்டங்களாக இருக்குது. ஆனால் நான் இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. என் பாட்டி வந்து உன்னோட புக்ஸ் எல்லாம் வந்து நிறையவே படிப்பாங்க, அப்படி படிக்கும் போது நீ லவ்வை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நீ எழுதி வச்சுருந்த, அதில் வந்துட்டு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஸோ என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், உண்மையிலேயே காதல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். உன் புக்ஸை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதெல்லாம் வந்து இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன், தப்பி தவறி நீ வந்து இந்த மாதிரி என்னோட வாழை வந்து நீ தொட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிட்ட ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உறைஞ்சே போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் சுதாரிச்சுட்டு என்ன சொல்வாருன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது, நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயத்தை வந்து சொல்கிறீங்க, அதெல்லாம் சரிதான், ஆனால் நான் வந்துட்டு அந்த ஒரு எண்ணத்தில் வந்து நான் தொடலை, அது ஏதோ பென்சில்னு நினச்சி தான் நான் தொட்டேன், அதாவது அந்த ட்ராயிங் பண்ணுற அந்த இதுன்னு ப்ரெஷ்ஷை நினச்சி தான் நான் தெரியாமல் தொட்டுட்டேன், நான் வந்து வேணும்னே அது தெரிஞ்ச
துணிஞ்சு தொடல. அவங்கள காப்பாத்தணுன்ற நோக்கத்துல தொட்டதுனால, இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா தான் ஆகுமே தவிர்த்து, நான் எப்படி உங்க ஹஸ்பண்டா ஆக முடியும்? ஹஸ்பண்டுன்றது வந்து ஒரு பெரிய பதவி. இன்னும் நம்ம 2 பேரும் லவ் பண்ணல, ஒரு டேட் பண்ணல, எதுவுமே பண்ணாம எப்படி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு, எப்படி நான் உங்களுக்கு புருஷனா இருக்க முடியும்? அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல. இது ஒரு விபத்து தான். அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லுவாரு. இந்த மாரி சொன்ன உடனே ஹீரோயின் டக்குனு என்ன சொல்வாங்கன்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப நாளையிலேருந்தே நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சுருவோம்" அப்படின்றாங்க. உடனே ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டமாயிடுது. "இங்க பாரும்மா, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. நான் ஏதோ கதைக்காக எழுதுற காமிக்ஸ், லவ் ஸ்டோரியெல்லாம் படிச்சுட்டு வந்து, நீ இந்த மாரிலாம் பேசக்கூடாதுன்ன உடனே, அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. முன்னாடிலாம் லவ் பண்றவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அப்ப ஜஸ்ட் ஃப்ரெண்டா நம்ம ஆகுவோம். அதுக்கப்புறம் டேட் பண்ணுவோம். அப்புறம் லவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஹீரோக்கு பதறிட்டே இருக்கும். இப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின சமாதானப்படுத்தி, "சரி, சரிம்மா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். இப்போதைக்கு படுத்து தூங்குமான்னு" சொல்லிட்டு அவங்கள தூங்க வச்சுடுறாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா நிம்மதியா தூங்குறாங்க. ஏன்னா அவங்க நினைச்சது சக்சஸ் ஆகுற மாரி அவங்களுக்கு ஒரு ஃபீலா இருக்கு. ஹீரோக்கு இப்போ ஒரே யோசனையாவே இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப அவர் அந்த வேலைய முடிச்சுட்டாரு. உடனே அந்த எடிட்டர் இருப்பார்ல, அவர்ட்ட கொண்டு வந்து குடுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, "சூப்பரா வேற லெவல்ல பண்ணியிருக்க. அந்த பொண்ணு உனக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கால்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும், ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, "நம்ம வேணா நாளையிலேருந்தே டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா அவருக்கு மனசுல என்னதான் பிடிக்காட்டியும் அதுவா ஒரு சிந்தனையா ஓடுது. இவன வித்தியாசமா இருக்கா, இந்த மாதிரிலாம் பேசுறா, என்னவா இருக்கும், ஏதா இருக்கும் அப்படின்ற மாரி பல சிந்தனைகள் அவருக்கு ஓடிட்டே இருக்கு. இதே நேரத்தில அந்த எடிட்டர் என்ன சொல்றாருன்னா, "ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்துட்டு இருந்தீல, அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உனக்கு வந்திருக்கு." அதாவது ஹீரோ வந்துட்டு இப்ப இந்த இந்த காமிக்ஸ் கதைகளே கொஞ்சம் பெஸ்ட்டான கதைகள்லாம் பண்ற மாரி வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த வாய்ப்பு உனக்கு வந்திருக்கு. ஆனா சரியான டைம்க்குள்ள நீ முடிச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஹீரோக்கா சந்தோஷம் தாங்க முடியல. அந்த வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் அதில சாதிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த குதின்னு குதிச்சு என்ஜாய் பண்ணுவாரு. இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்ததா இருக்கும். திடீர்னு என்னமோ அவருக்கு ஒரு மாரி மயக்கம் வர மாதிரி ஆயிடும். வந்து மயக்கமா இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே அவர் மயக்கம் தெளிஞ்சு அப்படியே நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவ தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னும் ஹீரோ போனவர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனையா இருக்கும். உடனே இந்த குட்டி பசங்க 2 பேரும் அங்க இருப்பாங்களா, ஹீரோ எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்களுக்கு தெரியல, அநேகமா அந்த எடிட்டர பார்க்க தான் போயிருப்பாரு அப்படின்ற மாரி அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வாசல தொறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வேற ஒரு தீவுலேருந்து வந்தவங்க. அதனால இங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துருவாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜுரமா இருக்க மாதிரி இருக்கும். அவர் பாட்டுக்கு நல்லா போத்திட்டு படுத்திருப்பாரா, ஹீரோயின் வந்துருவாங்க. "உனக்கு உடம்பு சரியில்ல தானேன்னோனே", "ஆமா உடம்பு சரியில்ல தான். உனக்கு எப்படி தெரியும்னு?" கேட்கும்போது, "அதாவது இந்த மாரி எங்க தீவுல வந்து ஒரு ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு. எங்கள கல்யாணம் நான் இப்ப இளவரசி தானே, அந்த தீவுல இவங்க ஒரு இளவரசி. இந்த இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும்ல, அது மாரி ஒரு மேஜிக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த இளவரசி இருக்காங்கல்ல, இவங்கள கல்யாணம் பண்ண போறவங்க, இவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுற மாரி பேசக்கூடாது, அவங்க மனசு நோகுற மாரி நடந்துக்கக்கூடாது, இந்த மாரி அவங்க முகம் வாடுற மாரிக்கும் நடந்துக்கக்கூடாது. இந்த மாரி எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் மேல இவங்கள விட்டு ரொம்ப தூரம், அதாவது 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் கூட தூரம் போயிடக்கூடாது. அந்த சரவுண்டிங்குள்ளேயே இருக்கணும். இதுதான் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். அப்ப இவருக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்குன்னா, இந்த வேலை விஷயமா அவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தார்ல, அப்ப இந்த இளவரசி அதாவது அவங்க ஒய்ஃப விட்டுட்டு கொஞ்சம் தூரம், அதாவது ஹீரோயின் அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனதுனால எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம் வந்து ஹீரோயின் டக்குனு என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "என் கைய புடி" அப்படின்னு சொல்லிட்டு கைய காட்டுவாங்களா, அவருக்கு ஹீரோக்கு ஒரு மாரி தயக்கமா இருக்கும். சரி ஓகே, என் கண்ணையாவது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இரு, எல்லாம் சரியாயிடும்னு ஹீரோவும் பார்த்துட்டே இருப்பாரு. அவங்களும் ஹீரோக்கு பக்கத்திலே கொஞ்சம் தூரம் தள்ளி படுத்துட்டு அவர பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து இப்ப அந்த உடம்பு சரியில்லாம இருந்ததுல அது கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வரும். அப்ப ஹீரோயின் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாரி அவரு ஃபீல் பண்ணுவாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அத நம்ம கூடிய சீக்கிரம் நல்லாவே பண்ணணும் அப்படின்னோனே, அதுக்கான அவுட்லைன்லாம் எனக்கு காட்டு அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் அந்த அவுட்லைன்லாம் எனக்கான வேலைய நீ குடு, நான் அத பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த வேலைய சீக்கிரம் முடிச்சு குடுக்கணும்ல, டைம் கம்மியா இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்வாருன்னா, இப்ப நான் உன் கைய தொட்டேன்னா நான் இன்னும் கொஞ்சம் கரெக்ட்டா ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் பார்க்குறாங்களா, அவர் கைய புடிச்சிட்டு 2 கைய வச்சு அப்படியே அவர் கைய நடுவுல வச்சு இப்படி மூடிக்கிற மாரி புடிச்சுக்கிறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு உடம்பு ஃபுல்லாவே குணமாயிடுது. உடனே அவரோட வேலைய வந்து 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணி விடிய விடிய வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த குட்டி பசங்கள்ட்ட போயிட்டு ஹீரோவ பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, ஹீரோவோட ஒரிஜினல் பேரு வேற. இந்த மாரி கதைகளுக்காக அவர் வேற ஒரு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. வேற என்ன அவர பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க நெனப்பாங்க. அப்புறம் வேற ஏதாவது ஹீரோ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கும்போது, அது குட்டி பசங்க என்ன சொல்வாங்கன்னா, எங்க அண்ணன் வந்துட்டு எங்களுக்காகவே நெறைய கஷ்டப்படுறான். இன்னும் சொல்லணும்னா, அவனால சரியா அந்த வேலைய கரெக்ட்டான நேரத்துக்கு முடிக்க முடியாம போறதுக்கு காரணம் வந்து நாங்க தான். நாங்க குட்டி பசங்களா இருக்கனால எங்களுக்கான எல்லா வேலையும் அவரா செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் எங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், எங்கள பார்த்துக்கணும்னு இப்படியே வேலைங்க அதிகமாயிட்டே இருக்கறனால, எங்க அண்ணனால வேலையெல்லாம் அந்த குறிப்பிட்ட டைம்ல முடிக்க முடியல.
தெரியல. இப்போ கூட அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறான்னா, எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான். அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிடும். இல்லாம நாங்க தான் ஹீரோக்கு பாரமா இருக்கோம் அப்படின்ற மாரிலாம் அந்த பசங்க பேசிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கரெக்ட்டா அந்த டைம் வந்துருவாரா, உடனே ஹீரோயின் டைரக்ட்டா அவங்கள்ட்டயே கேட்டுருவாங்க. இந்த பசங்க தான் உனக்கு பாரமா இருக்காங்களா? அதனால தான் இந்த ஸ்டோரிலாம் நீ வரையறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ஹீரோ அந்த பொண்ண தான் பார்ப்பாரு. நீ தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? நீ எப்பவுமே எனக்கு அந்த மாரி பாரம் கிடையாது. நீங்க தான் எனக்கு எல்லாமே. உங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அப்படி மட்டும் தான் நினைக்கிறோம்னு சொல்லிட்டு, அந்த 2 குட்டி பசங்களும் அப்படியே அணைச்ச மாரி புடிச்சுக்கிறாரு. இத பார்க்குற ஹீரோயினுக்கு ரொம்ப குஷியாயிடுது. வேக வேகமா அவங்களும் அவங்க சைஸ்க்கு முட்டிய போட்டு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க பாரும்மா, இந்த மாரி கிட்ட வந்து உட்காந்துட்டு இப்படிலாம் குறுகுறுன்னு பார்க்கக்கூடாதுன்னும் ஹீரோயின் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பையன முன்னாடி நிறுத்தி, இவன வேணா பார்த்துக்கிட்டு இரு, எனக்கு வேற வேலை இருக்குன்னு ஹீரோ எந்திரிச்சு ஓடிருவாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணிடுறாரு ப்ராஜெக்ட்டுக்காக. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உனக்கு கிடைச்சிருக்குல்ல, அந்த வேலையில என்ன பார்ட்னரா சேர்த்துக்கிறியா? அதாவது அசிஸ்டன்ட்டா சேர்த்துக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஆமா அத வேகமா வேற முடிக்கணும். அப்படின்ற பட்சத்துல நீ எனக்கு அசிஸ்டன்ட்டா இருந்தா தானே முடியும். அது மட்டும் இல்லாம என்னை விட்டு நீ தூரமா போனா எனக்குல்ல உடம்பு சரியில்லாம போகும். அப்புறம் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி ஓகேன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, இந்த மேஜிக்கல் ஒப்பந்தம் அப்படின்லாம் சொன்னியே, அதாவது தூரம் போனா அப்படி உடம்பு சரியில்லாம ஆகுது அதெல்லாம். அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? எப்படி இருக்கும்? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா? அதெல்லாம் எனக்கும் எதுவுமே தெரியல. இனிமே தான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அந்த டேட்டிங் பத்தி நான் சொல்லியிருந்தேனே அப்படின்னோனே, இவ வேணும்னே நம்ம கூட டேட் பண்றதுக்காக இதெல்லாம் விளையாடிட்டு இருக்காளோ அப்படின்ற மாரி ஹீரோக்கு தோணுது. அப்புறமா நீ அந்த கதைகள்லாம் எழுதும்போது, ஆரம்பத்தில அவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது நெறைய ஷாப்பிங்லாம் போவாங்க. நெறைய திங்ஸ்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். என்னையும் அந்த மாரி கடைக்கெல்லாம் கூட்டு போறியா? நான் அங்கலாம் போனதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், ஹீரோ வந்துட்டு சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகும்போது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா ஒரு கடைக்கு போவாங்க. 4 பிளாக் கலர் ட்ரெஸ் தான் இவங்க போட்டுருக்காங்களா, அதே மாரி பிளாக் கலர் ட்ரெஸ் தான் 4 எடுத்துட்டு வந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணா போட்டு, போட்டு இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்குன்னு கேட்கவும், எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கு. வேற எல்லாத்தையும் கருப்பு கலராவே போடுறேன். வேற ஏதாவது கலர் போட்டா தானே வித்தியாசமா தெரியும். சரி வா உனக்கு புடிச்சத எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், அவங்க 4 கலர் பிளாக் கலராவே இதே மாரி தூக்கிட்டு வந்துருவாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ எழுதின இன்னொரு புக் இருக்குமா, அத பார்ப்பாங்க அந்த கடையில. அத பார்த்துட்டு இந்த புக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ எழுதுனத. அதனால நான் படிச்சிருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போவாங்க. சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்களா, சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ப்ரே பண்ற மாரி உட்காந்துருப்பாங்க. ப்ரே பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, இல்ல நான் இப்ப இங்க இருந்துகிட்டு என்னோட தீவுல உள்ள மக்களுங்க கிட்ட வந்து பேசுறதுக்காக டெலிபதி மூலியமா பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இப்பவும் உனக்கு வந்துட்டு இங்க அதாவது யார் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பாட்டி கிட்ட இருந்து எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு அந்த பவர் வந்து கிடைச்சிருக்கு. அது மூலியமா என்னோட தீவுல இருக்கவங்கள்ட்ட தான் என்னால கான்டாக்ட் பண்ண முடியுதே தவிர்த்து, இங்க உள்ளவங்க யார்ட்டயும் இதுவரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. இந்த சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப ஒரு புட்டிங் மாரி இருக்கு. அது அவங்களுக்கு ரொம்பவே அந்த ரெசிபி பிடிச்சிருக்கு. ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்களா. உடனே ஹீரோ வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீ இவ்ளோ சின்ன வயசுல அதாவது சொந்த இடத்துலேருந்து இவ்ளோ தூரம் தள்ளி வந்திருக்கோம் அப்படின்னா, எவ்வளோ அந்த இடத்த நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். நீ வந்து உன்னோட கஷ்டம் வந்து எனக்கு புரிஞ்சிருக்கு. அதாவது நல்லா புரியுது. நீ ஒரு காமிக்ஸ் கதைய படிச்சுட்டு அத அதாவது ரியாலிட்டியா அத நம்ம ஃபீல் பண்ணணும். ரியாலிட்டில அப்படின்றதுக்காக நீ அங்கேருந்து வந்திருக்கன்னும்போது, எல்லாரையும் பிரிஞ்ச மாரி ரொம்ப ஃபீல் பண்ணுவ. இருந்தாலும் உனக்கு ஏத்த மாரி கண்டிப்பா உனக்கான ஒரு லவ்வான ஒரு லைஃப் வந்து அமையும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அத கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாரி ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இங்க பாரு எனக்கும் உனக்கும் இந்த போட்டிருக்காங்கல்ல இந்த அக்ரீமெண்ட் வந்து எப்படியாவது வந்து அத உடைச்சிரணும். ஏன்னா உன்ன நான் என்னோட இதுல இழுத்து உனக்கு பிரச்சனை குடுக்க நான் விருப்பப்படல. ஆனா அதுக்கப்புறம் உன் கூட ஒரு லவ்வபிளான லைஃப்ப நான் உண்மையிலேயே எனக்கு தோணுச்சுன்னா ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. என்ன சொல்றாருன்னா, இங்க பாரும்மா நீ இந்த மாதிரி சொல்றதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நீ இங்க வந்திருக்க. எப்படியாவது இந்த டெர்மினேட் பண்ணி இந்த மாதிரிலாம் சொன்னி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு உனக்கான ஒரு லைஃப்பை நீ அமைச்சுக்கோ. ஏன் கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்காத அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் முகமே வாடி போயிடுது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ உள்ளதுலேயே ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கா. இப்போ சொல்கிறபடி பார்த்தோன்னா ஹீரோயின் முகம் வந்து வாடக்கூடாது. ஆனால் ஹீரோ பேசின பேச்சில் அவங்க முகம் வந்து வாடிடுச்சு. உடனே ஹீரோக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா, தும்மலா போட்டுட்டு இருப்பாரு. தொடர்ந்து தும்மலா போடும்போது அவராலே ஒரு மாதிரி ஆயிடும். உடனே டக்குன்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போவாரா. அங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தா ஹீரோயின் கிட்ட யாரோ 2 பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து அவங்கள கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இப்படி இழுப்பாரா. அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். உடனே வலிக்குமா, ஹீரோ அவங்களுக்கு வலிக்கக்கூடாதுல்ல. அவங்களுக்கு வலிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். பார்த்தோன்னா அந்த பசங்களும் வந்து அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் தான் நீ ரொம்ப கஷ்டப்படுற. இந்த மாதிரி நான் என் தீவுலேருந்து வந்திருக்க கூடாது. இப்போ நீ என்ன சின்ன சின்ன விஷயத்தில் ஹர்ட் பண்ணால் கூட உனக்கு உடம்பு சரியில்லாம போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, அப்படி சொல்ல முடியாது. நீ உன்னோட லவ்வை தேடி வந்திருக்க. எனக்கு கூட அந்த தைரியம் கிடையாது. ஒரு ஒரு தீவோட பிரின்சஸாக இருந்துட்டு அதாவது அதாவது என்ன சொல்ற அந்த மாதிரி இருந்து அந்த இடத்துல இருந்து ஒரு லவ்வை தேடி ஒரு ரியாலிட்டியான ஒரு லைஃப்பை தேடி நம்ம வர்றதுன்றது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. நீ அதை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்துருமா. ஹீரோயின் இதை பார்த்தோன்னு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நீ சொன்ன உனக்கான உண்மையிலேயே உனக்கு ஃபீல் பண்ணி கண்ணீர் விடுற ஒரு லவ் வந்து உனக்கு கிடைக்கும்னு சொன்ன. இப்போ நீயே கண்ணீர் விட்டு தான் பேசுகிற.
எனக்கான லவ் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அஜிஜோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவார். இவன் நம்மளையே லவ்வராக ஆக்கிடுவாளோ அப்படின்ற மாதிரி அவருக்கு இப்போ பயம்தான் இருக்கும். ஹீரோவோட கண்ணீரை அவங்க கையில் எடுத்து வித்தியாசமாக அதை வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, சரி சரிம்மா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நீ என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்க, நான் தெரியாதனமாக தொட்ட வாளுக்காக வந்துட்டு இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய அக்ரிமெண்ட் இருக்குது, இதை விட நான் உன்னை விட்டு 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ தூரம் தாண்டி போனேன்னா எனக்கு ஜுரம் வந்துடுது, உன்னை ஹர்ட் பண்ண எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, இன்னும் அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் போட்டிருக்கு, இன்னும் உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் நானும் உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. சரி ஓகேவா, இப்போ பசங்க வீட்டில் தனியாக இருப்பாங்க, வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா வெளியே போயிட்டு வரதை பார்த்தோன்னு அந்த குட்டி பசங்க யார் கூட போனீங்கன்னு கேட்கவும் ஹீரோயின் வந்து உங்கள் அண்ணன் கூட தான் சொன்னோன்னா அந்த தங்கச்சிங்க அந்த தம்பியும் 2 பேரும் அண்ணனை திரும்பி பார்ப்பாங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா தான் வெளியே போனோம் அப்படின்னோடனே ஹீரோயின் கிட்ட அவர் என்ன சொல்வார்னா, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்கிறது சொல்லாதன்ற மாதிரி சொல்லவும், ஓ இதெல்லாம் ரகசியமாக சொல்லக்கூடாதா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேனா, சரி ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதையும் வாய் திறந்தே சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் வெளியே போனோம்ல, நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்காங்களா அவங்க கிட்டலாம் ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்களுக்காகலாம் சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா, அதை அவங்கள்ட்ட போய் கொடுக்க போகிறாங்க. கொடுக்க போகும்போது இவங்க பேசும்போது என்னென்னா நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க தலை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க முன்னாடி நிற்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒட்டுனாப்புல போய் நின்று ஒரு மாதிரி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். இவங்க பேசுகிறத பார்த்தாலே நார்மலாக இருக்கவங்க கூட கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல, ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் அந்த மாதிரி தான் பயப்படுவாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்காக வெளியே போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னை வந்து வேறு ஆளாக நீங்கள் நினைக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் பேசணும், உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் அந்த அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பொண்ணு பேசுகிறது வித்தியாசமாக இருந்தாலும் வாங்கி வச்சுப்பாங்க. அதில் இப்போ ஹீரோ இருக்கார்ல, அவர் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் வேலைங்கள்லாம் செய்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுற மாதிரிலாம் அவர் எடிட்டர் வந்து சொல்கிறாரு. ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த டைமில் அதை வந்து ஹீரோட வீட்டுக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க வந்துட்டு அந்த குட்டி பசங்க கிட்ட ரொம்ப ஜாலியாகவே நல்லாவே பேசுகிறாங்க. அப்போ தான் ஹீரோ வராரா, ஹீரோவையும் தொட்டு தொட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் வராங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த குட்டி பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து எங்கள் அண்ணனோட கூட படித்தவங்க தான், எங்கள் அண்ணனை பற்றி எல்லா விஷயமும் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க தானே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்மளை விட இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்கம் கோவமும் பொறாமையும் வர மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோவை தொட்டு தொட்டு அவங்க பேசுகிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. இருப்பாங்களா இவங்க பார்க்க பார்த்தீங்கன்னா அவங்க தொட்டு தொட்டு பேச பேச ஹீரோனுக்கு முகம் வாடி போகும். இவங்க தான் முகம் வாடி போனால் ஹீரோக்கு ஏதாவது நடக்குமே. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோனை பார்ப்பாரா, ஓஹோ இப்படி தான் ஏதோ நடக்குது போல இருக்குது, இவளை தனியாகவே விடக்கூடாது, கூப்பிட்டு கூட்டத்தில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து உட்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேசவும் ஹீரோயின் முகம் இப்போ மாறிடும். அப்போ தான் அவருக்கு அந்த குளிரான அந்த ஃபீலே வந்து இப்போ சேஞ்ச் ஆகுமா. அந்த டைமில் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு இப்போ 2 பேரும் வெளியே போயிருக்கும்போது ஒரு புக்கை பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த புக்கை வந்துட்டு கதைகள்லாம் ஹீரோ வரைஞ்சிருப்பார் அந்த ஸ்டோரிலாம். ஆனால் அதோட ஆத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்களா தான் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த புக்கு வந்து ரிலீஸே ஆகலையே, அதுக்குள்ளே எப்படி உங்கள்கிட்ட கிடச்சது செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹீரோயின். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு, செகண்ட் பார்ட் இப்போ தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், நான் தான் இதோட ஆத்தர்னு. நிஜமாவே நீங்களா, எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கும் தெரியுமா இந்த கதை, எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு ஹீரோயின் சொல்லவும் உடனே இது என்னோட கிஃப்ட்டாக வச்சுக்கோன்னு ஹீரோயினுக்கு அவங்க கிஃப்ட்டே கொடுத்துருவாங்க. உடனே இதில் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறீங்களான்னு ஹீரோயின் கேட்கவும் அவங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டாகவே பேசுவாங்க. அப்போ தான் ஹீரோ இவங்கள்ட்ட வந்து இது யாருன்னு அவங்க கேட்பாங்கல்ல, அதுக்கு வந்து ஹீரோ சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் கதை எழுதுறேன்ல அதுக்காக வந்து அசிஸ்டண்ட்டாக எனக்கு எடிட்டர் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் எல்லாருமே இப்போ பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஹீரோ கேட்பார் ஹீரோயின் கிட்ட, உனக்கு லேப்டாப்லலாம் வந்துட்டு அதை வந்து ட்ராயிங் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த புதுசாக அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட ஒரு டேப் ஒன்று இருக்குது, அது சும்மா தான் இருக்குது, அதில் நீ வந்து வரைஞ்சி பழகினா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நான் அதை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நீ நல்லா ட்ராயிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருக்கான், உன்னால தான் சீக்கிரம் வேலை முடிச்சதுன்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கா, நீ மட்டும் டேபு லேப்டாப்லலாம் வந்து நீ இந்த மாதிரி பண்ணினா இன்னும் சீக்கிரமாகவே வந்துட்டு நீ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுவா அப்படி இப்படின்னு சொல்லவும் ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ வந்து எனக்கு மாஸ்டர் தான், நீங்கள் தான் எனக்கு மெகா மாஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் ஹீரோக்கே இப்போ ஒரு மாதிரி இருக்கும், இவன் என்ன இவ கூட இவ்வளோ மிங்கிள் ஆகிட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும் போதே, சரி ஓகே நீங்கள் உங்கள் வேலையை வந்து சீக்கிரமாக முடிங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து கிளம்புவாங்க. கிளம்பும்போது ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே வீக் ஆகிட்ட, முன்னாடியெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்ப, இப்போ கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோ, ஏன்னா எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா ஹீரோவை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இது வேற வாயை திறந்து இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோக்கு வேற இவங்க முகம் வாடினா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்கா, அதனால அதை வேற அவங்க கண்டுபிடிச்சது இன்னும் கூட இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயினுக்கு என்னன்னா, அந்த குட்டி பொண்ணு வேற சொன்னுச்சு, எங்கள் அண்ணனை பற்றி எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னிச்சு. இப்போ இவ வேற பார்த்தோன்னா எல்லாமே உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போறா, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஹீரோயினுக்கு கோவமாக வருது. ஒன்று ஹீரோ கிட்ட வந்துட்டு கேட்பாங்க, நீயும் அவளும் ஒன்றா தான் படிச்சிங்களா, ஒன்றா தான் அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்களான்னு கேட்கும்போது, அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த விஷயத்தில் அவள் எனக்கு சீனியர் தான், அவள் தான் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டா, இன்னும் சொல்லணும்னா அவள் பிரபலம் ஆகிட்டா, அதுக்கப்புறம் தான் நான் அவள் கூடவே எதாவது இந்த ஒர்க் விஷயமா நாங்கள் 2 பேருமே பேசி பழக ஆரம்பித்தோம், இன்னும் சொல்லணும்னா அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், என்
லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சன்னா அது அவ தான் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு அப்படியே முகம் மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம, "இப்ப நீ தங்கி இருக்கீல, அந்த ரூம்ல தான் முன்னாடி அவ ஸ்டே பண்ணியிருந்தா" அப்படின்னு சொல்லவும், "எது? அவ அங்க ஸ்டே பண்ணியிருந்தாளா?" அப்படின்ற மாரிலாம் இவங்களுக்கு தோணும். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, இதே சிந்தனையா போயிடுது. அதே யோசிச்சுட்டே இருப்பாங்களா, இந்த நேரம் ஹீரோ வேல பார்க்கலான்னு போனா, அவருக்கு தும்மல் வருது, ஜுரம் அடிக்கிற மாரி இருக்கு, நல்லா குளிருது. என்னன்னே ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வா இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் பார்க்குறாங்க. "உனக்கு உடம்பு சரியில்ல தானேன்னு?" கேட்கும்போது, "எனக்கு உடம்பு சரியில்லன்றது உனக்கு எப்படி தெரியும்னு?" "அது நான் தான் காரணம். நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லவும், "இந்த தடவ நான் உன்ன ஒண்ணுமே ஹர்ட் பண்ணலையே. நான் எங்கேயும் போகல. ஒரு வார்த்தை கூட உன்ன நான் ஒண்ணும் சொல்லவே இல்லையே." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. "இல்ல நான் சில விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் உனக்கு இப்படி ஆகுது." அப்படின்னு சொல்லவும், ஹீரோக்கு இப்போ ஒண்ணுமே புரியாது. "நீ என்ன மாரி நேரத்தில நீ என்ன யோசிச்சா எனக்கு என்ன ஆகுன்றது எனக்கு எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சில விஷயங்கள் நம்மள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போமா?" அப்படின்ற மாரி 2 பேரும் பேசுவாங்க. சரி ஓகே அந்த மாரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஹீரோயின விட்டு இவர் தூரமா போகும்போது இவருக்கு உடம்பு சரியில்லாம ஆகுதுல்ல. எவ்வளோ தூரம் போனா இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகும் அப்படின்றத இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால ஹீரோ என்ன பண்றாரு, அவர் வீட்ல இருந்துக்கிறாரு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஹீரோயின ஃபோன் பேசிட்டு நடந்து போ சொல்றாரு. இப்ப எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும்ல. ஸோ அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது 1 1/2 கிலோமீட்டர் தாண்டுறாங்க. ஹீரோ நார்மலா தான் இருக்காரு. அது அவங்க 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு மாரி தல சுத்துற மாரி ஆகுது. உடனே வந்துட்டு, "இல்ல இதுக்கப்புறம் நான் போனேன் அப்படின்னா உனக்கு சரி வராதுன்னு" புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ 2 கிலோமீட்டர் தாண்டி ஹீரோயின் போயிட்டாங்கன்னா, ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஸோ அத தாண்டி அவங்க போக்கூடாது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் மனசுல புரிஞ்சுக்கிறாரு. அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்து அவங்களோட விருப்பம் இல்லாம அவங்கள தொட்டு தொடுறதுனாலயோ, இல்ல திடீர்னு அவங்க எதிர்பார்க்காதபோது அவங்கள பிடிக்கிறதுனாலயோ அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகும். அதனாலயும் ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம போகும். அதாவது இப்ப ஹீரோ வந்து ஒரு ஹீரோயின் 2 பேரும் வெளிய போயிருக்கும்போது அவங்க கைய பிடிச்சு இழுத்தாங்கல்ல, அந்த அவங்க எதிர்பார்க்காதபோது இழுத்ததுனால தானே அவங்களுக்கு மூக்குலேருந்து எப்படி ஆச்சு. அப்படி ஹீரோயின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப நான் திரும்பி நிக்கிறேன். நான் எதிர்பார்க்காதபோது நீ எனக்கு கண்ண பொத்துனீன்னா ஏதாவது நடக்கலாமா? பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோ வந்து கண்ண பொத்துறாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப நீ கண்ண பொத்த போற. இப்ப நீ கண்ண மூட போற. நான் திரும்பி நிக்கும்போதுன்றத நான் எதிர்பார்த்துட்டேன். அதனால எனக்கு எந்த எஃபெக்டிவாவும் இல்ல. வேணும்னா நீ அத எதிர்பார்க்காதபோது என்ன ஹக் பண்றியான்னு?" சொல்லிட்டு கேட்கவும், "இந்த பாரும்மா இந்த மாரிலாம் பண்ணா அது எனக்கே டிஸ்டர்ப் ஆகும்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் வந்து சிரிக்கிறாங்க. "அப்போ உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உனக்கும் என்ன பிடிச்சிருக்கான்ற மாரி சிரிக்கவும், உடனே ஹீரோவுக்கு இப்போ ஒரு மாதிரி தோணுது. "நீ என்ன தனியா ஏதோ என்ஜாய் பண்ற போல தெரியுது. என்ன விஷயம்?" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ கேட்பாரு. ஹீரோயின் வந்து இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "நம்ம வேணா வேற ஒண்ணு பண்ணி பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோ என்னன்னு கேட்கும்போது, "நான் வேணா செவுத்து ஓரமா சாஞ்சுக்கிறேன். நீ அப்படியே என்ன கிஸ் பண்ண மாரி வரியான்னு?" கேட்கும்போது, "உனக்கு எப்படி இதெல்லாம் தோணுது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதாவது தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நான் தான் நெறைய லவ் ஸ்டோரிலாம் படிச்சிருக்கேனே. அதெல்லாம் இப்படி தானே வரும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே. அதாவது இவங்கலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டா இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, ஹீரோயின் அப்படியே செவுத்துக்கிட்ட வரைக்கும் தள்ளிட்டு போயிட்டு கிஸ் பண்ணலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த 2 குட்டீஸும் வந்துரும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் நிக்கிற போஸ பார்த்துருவாங்களா, உடனே அந்த பொண்ணு வந்து அந்த தம்பியோட கண்ண வந்து மூடிருவாங்க. நாங்க எதுவும் பார்க்கலன்ற மாரி அந்த பொண்ணுங்க வேற சொல்லும். ஹீரோக்கா ஒரு மாரி அச்சச்சோ! இந்த மாரி வேற மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடும். திரும்ப அந்த பிள்ளைங்கலாம் போன உடனே ஹீரோயின் வந்து திரும்ப கேட்பாங்க. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ட கன்டின்யூ பண்ணலாமான்னு கேட்கும்போது, பண்ணலாம். அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. அத பண்ணிக்குவோம். இப்ப வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு, நீ எந்தெந்த ஃபீலிங்ஸ்ல இருக்கும்போது, எனக்கு என்னென்ன மாரி உடம்பு சரியில்லாம ஆகுது அப்படின்றத வந்து நானும் நோட் பண்ணி எழுதி வைக்கிறேன். அதே மாரி நீயும் என்னென்ன ஃபீலிங்ல எந்தெந்த நேரத்தில எப்படி உன் மைண்ட் சேஞ்ச் ஆகுது. அதாவது நீ சோகமா இருக்க, நீ வந்துட்டு சந்தோஷமா இருக்க, நீ சிரிக்கிற, நீ வருத்தப்படுற, நீ மனசுல ஏதோ யோசனையில இருக்க. இந்த மாரி ஃபீலிங்ஸ் எல்லாம் நீ எழுதி வை. அதாவது நீ அந்த மாதிரி நீ இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்றத நானும் எழுதுறேன். அப்படின்ற மாரி சொல்லவும், ஓ! எனக்கு ஏற்படுற ஃபீலிங்ஸ் எழுதணுமான்ற மாரி இவங்க ஒரு மாதிரி போறாங்க. ஹீரோக்கா ஒண்ணும் புரியல. இவ என்ன மைண்ட்ல சுத்திட்டு இருக்கான்னே தெரியலையே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாரு. சரின்ட்டு இவங்க வந்துருவாங்களா, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த லேடி இருக்காங்கல்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட். அவங்க திரும்பவும் வீட்டுக்கு வருவாங்க. அந்த டேப் இவங்கள்ட்ட குடுக்கறதுக்காக. குடுக்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா, இது மாதிரிலாம் பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு இவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்க. இவங்க வந்து நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. இந்த அளவுக்கு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் புகழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அவங்க பேர சொல்லி அந்த புக்குக்காக அவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்களா, அந்த பேர சொல்லி இவங்கள கூப்பிடுவோம். என்னோட ஒரிஜினல் பேர் அது கிடையாது. நான் புக்குக்காக தான் அதாவது நான் எழுதுறேன்ல, அதுக்காக தான் அந்த பேர் வச்சிருக்கேன். என்னோட ஒரிஜினல் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நேம் சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அப்பதான் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு மாரி ஃபீல் ஆயிடும். ஏன்னா ஹீரோ வந்து அவரோட ஒரிஜினல் பேர வைக்காம, அவர் ஒரு ஆத்தரா பேர் வச்சிருக்காருல்ல, அது வந்து ஹீரோயினோட ஒரிஜினல் அதாவது இந்த லேடியோட ஒரிஜினல் பேர தான் அவர் ஆத்தருக்காக யூஸ் பண்றாரு. அந்த டிராயிங்க்காக. அப்ப வந்து அந்த அளவுக்கு இந்த பொண்ணு வந்து அவனுக்கு ஸ்பெஷலா, இந்த பொண்ணோட பேர போய் அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாரி இவங்க யோசிப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு யோசனையா இருக்கா, திடீர்னு அந்த எடிட்டர் இருக்கார்ல, இப்ப வீட்டுக்கு வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லேடிய நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லவும், இவங்கள எதுக்கு நீங்க கூட்டு போறோம்ன்னு கேட்கவும், என் பொண்டாட்டிய கூட்டு போக நான் தானம்மா வரணுன்ற மாரி அந்த எடிட்டர் சொல்வாரு. எது உங்க பொண்டாட்டியான்னு கேட்கும்போது, ஆமா எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்லும்போது, இவங்களுக்கு 1000 பட்டாம்பூச்சி ஒண்ணா சேர்ந்து பறக்கிற மாதிரி இருக்கும். அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி நீங்க 2 பேரும்ன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வார்னா, ஹீரோ வந்து இவங்களுக்கு ஹீரோயினுக்கு அதாவது ஜூனியர் தான் அவரு. இவங்க 2 பேரும் படிக்கும்போது, இவர் எடிட்டரா இருக்கிறதுனால ஆரம்பத்தில இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து இந்த இதில வந்து இந்த லைன்ல ஆர்வமா வரும்போது, இந்த எடிட்டர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "நீ உன்னோட நேம் வச்சு வராத. வேணா அதாவது அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரிஜினல் நேம வச்சு நீ வா" அப்படின்ற மாரி ஒரு ஐடியா குடுத்திருப்பாரு.
சொல்லுவாரு. அதுக்காக தான் ஹீரோ அந்த பேர யூஸ் பண்ணியிருக்கானே தவிர்த்து வேற எதுவும் இல்ல அப்படின்ற மாரி அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. பேசுற வரைக்கும் பேசிட்டு இப்ப அவங்க 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்பதான் மைண்ட் ஃப்ரீ ஆன மாரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வழக்கத்த விட அதிகமா இப்ப சந்தோஷமா இருக்கிறதுனால, ஹீரோ தனியா அவர் வேல பார்த்துட்டு இருக்காரா, அவருக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா ரொம்ப அதிகமா துடிக்கும்ல, அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கு. இப்ப அவர் நினைக்கிறாரு, "என்னது இது? நம்மளுக்கு ஹார்ட் பீட்லாம் வேற மாரி வேகமா துடிச்சிட்டு இருக்கே! என்னன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோயின் நிலவரம் என்னன்னு போய் பார்ப்போம்." அப்படின்ற மாரி கதவ தொறக்குறாரு. அவங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ரூம் வாசல் கிட்டயே நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் ஹீரோவ பார்க்க நிக்கிறாங்க. ஆனா அவர் ஏதோ நினைச்சுப்பாருன்ட்டு வாசல்லே நின்னுட்டு இருக்காங்க. கதவு தொறந்த உடனே இவங்க பாட்டுக்கு நிக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாரி கத்திடுறாரு. ஒரு மாரி பயந்து, "என்னம்மா ஆச்சு? இங்க நிக்கிறேன்னு" சொல்லும்போது, "இல்ல ஒண்ணும் இல்ல. சும்மா தான் பார்க்க வந்தேன். இப்ப தான் அவங்க 2 பேரும் கிளம்புனாங்க." அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ உள்ள வந்துர்றாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி தும்மல் வர மாரி இருக்கு. "இப்ப என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நான் சில விஷயம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு" சொல்லுவாங்க. "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல என்னோட இத பத்தி நானே வந்து கவலைப்படுறேன். நான் ஏன் புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. உன்னையும் அந்த பொண்ணையும் நான் சேர்த்து வச்சு இந்த மாரி நெனச்சுட்டேன். ஏன் அப்படின்னா, நீ வேற அவ ரொம்ப ஸ்பெஷலானவ எனக்கு அப்படின்னு சொன்ன. நான் தங்கியிருக்க ரூம்ல தான் அவ தங்கியிருந்தான்னு சொன்னேன். அத வச்சு உனக்கும் அவளுக்கும் ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருக்குமோ, உனக்கு அவ தான் பெஸ்ட்டோ அப்படின்ற மாரிலாம் நான் நெனச்சுட்டேன். ரொம்ப பொறாமப்பட்டுட்டேன்." அப்படின்ற மாரி அத நெனச்சு இப்ப நான் ஃபீல் பண்றேன்லாம் சொல்லுவாங்க. இந்த மாரிலாம் என் புத்தி இந்த மாரி போய் நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃப்ன்னு தெரிஞ்சோனே, அந்த மாரி பொண்ண போய் இப்படிலாம் சந்தேகப்பட்டோமேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அதான் நான் சேடா இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. அவ உன் மேல நீங்க 2 பேரும் பேசுறா. நான் எதுக்காக பொறாமப்படுறேன்? அப்படின்னா, நான் உன்ன விரும்புறேன். நான் உன்ன லவ் பண்றேன். நான் உன்ன லவ் பண்றதுனால தான் எனக்கு இந்த பொறாம வருது. இப்படி ஜெலஸா நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு. அவங்க லவ்வ தேடி தானே வந்தாங்க. அப்ப என்னோட ஒரிஜினல் லவ்வ நான் கண்டுபிடிச்சுட்டேன். நான் உண்மையிலேயே உன்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன்ற மாரி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. "இங்க பாரும்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் என்ன சொல்றேன்னு" ஆரம்பிக்கிறாரா. "தயவு செஞ்சு எதுவுமே சொல்லிடாத. எதுவுமே சொல்லிடாத. இன்னைக்கு ஒரு நைட்டு நான் இந்த மாதிரி என்னோட லவ் வந்து முழுமையா நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிறேன். நீ எதுவும் சொல்லி அத எதுவும் ஸ்பாயில் பண்ணிடாத" அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, முன்னாடி நிக்கிற ஹீரோவ தள்ளி விட்டுட்டு நேரா அவங்க ரூமுக்கு ஓடிர்றாங்க. ஒரு மாரி கட்டில்ல படுத்துக்கிட்டு பொரள்றாங்க. கட்டில்லேருந்து கீழ குதிக்கிறாங்க, ஆட்டம் போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அவ்ளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதுனால ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாவே போயிட்டுருக்கு. ஹீரோ எழுதுற ஸ்டோரியில பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த காமிக்ஸ் ஸ்டோரியில வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் லவ் ஃபீல் வந்து பண்ணணும். அந்த லவ் ரிவ்யூ வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுன்னு சொல்லவும், அது எனக்கு வரவே மாட்டேங்குதுன்ற மாரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாரி டைம்ல அது ஏதாவது நம்மளுக்கு டைம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அத ட்ரை பண்ணலான்னு எழுத ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் என்ன யோசிப்பாங்கன்னா, பொதுவா இந்த கதைகள்ல லவ் ஸ்டோரீஸ்ல வந்துட்டு ஹீரோ தானே போய் ப்ரொபோஸ் பண்ணணும், லவ் பண்றேன் அப்படிலாம் சொல்லணும். அவசரப்பட்டு நான் சொல்லிட்டேனே அது தப்பாச்சே, அவன் தானே சொல்லணும் அப்படின்ற மாரி இப்ப அவங்களுக்கு அது வேற தோணுது. அதனால ஹீரோவ பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, இல்ல பொண்ணுங்கலாம் வெட்கப்படுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வெட்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாரி நெளிஞ்சு நெளிஞ்சு வெட்க வேற பட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அவர் வேலைய பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரா, உடனே வெட்கப்பட்டுக்கிட்டே வந்துர்றாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏன் இவனையே நினைச்சுட்டே இருக்கோம். இதுலயே நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. நம்ம அந்த டிராயிங்ஸ்லயாவது கொஞ்சமாவது கவனத்த அதாவது மாத்துவோம் அப்படின்னு மாரி நினைக்கிறாங்க. ஸோ டிராயிங் பண்ணலான்னு பார்த்தா, அதுலயும் ஹீரோவோட ஃபேஸாவே வரைஞ்சு வச்சுக்கிறாங்க. என் மண்டைக்குள்ள ஃபுல்லாவே அவன் தான் இருந்துட்டே இருக்கான். அவன பத்தின சிந்தனைகள் மட்டும் தான் எனக்கு ஓடிட்டே இருக்கு. அப்ப அப்ப உண்மையிலேயே இந்த லவ் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கூட இருந்த நாட்கள், ஹீரோ கூட இருந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ரீகால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ கூட வந்துட்டு அவங்க கடத்தெரு போயிருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டுருப்பாங்க. ஹீரோவோட கண்ணீரெல்லாம் தொட்டு பார்த்துருப்பாங்களா, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதே நேரத்தில பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த 2 குட்டி பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்துடுறாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, விளையாடணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் அவங்களுக்காக வரைஞ்சே குடுத்துருப்பாரு. அதாவது எல்லா அனிமல்ஸும் 2, 2ஆ வரைஞ்சு குடுத்துருப்பாரு. அத வந்துட்டு இப்ப இவங்க திருப்பி திருப்பி வைக்கணும். கரெக்ட்டா அத ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் திருப்பும்போது 2 அனிமல்ஸும் சேமா வந்து அவங்க வின் பண்ண மாதிரி. அப்படி ஒரு கேம் வந்து இந்த குட்டி பசங்க விளையாடிட்டு இருக்கிறத வந்து ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. "இந்த பிக்சர்லாம் நல்லா இருக்கே. இந்த கேம்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் குடுத்தது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "எங்க அப்பா உயிரோட இருக்கும்போது எங்கள ஜூக்குலாம் கூட்டிட்டு போவாரு. ஜூக்கு போறது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அங்க நெறைய அனிமல்ஸ்லாம் பார்ப்போம். இப்ப வந்து அண்ணன் வந்து ரொம்ப பிஸியா இருக்கறனால அவரால எங்களுக்கு வந்து கூட்டிட்டு போக முடியல. அதனால இந்த மாரி கார்ட்ஸ்ல வந்துட்டு எங்களுக்கு வரைஞ்சு குடுத்துட்டு, இத வச்சு விளையாடுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. அதனால தான் நாங்க விளையாடிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அந்த ஜூல வந்துட்டு குட்டி குட்டி ஜிராஃபி ஒண்ணு வந்து பொறந்திருக்கு. அத பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அண்ணனால கூட்டு போக முடியல. நீங்க வேணா எனக்கு அங்க அத வரைஞ்சு குடுக்குறீங்களா? அப்படின்னு கேட்கவும், ஹீரோயினுக்கு எப்படின்னா, இதுவரைக்கும் அத நான் பார்த்ததில்ல. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஒரு யோசனையில இருப்பாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த எடிட்டர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்றாரு. "நீ எழுதுற கதை எல்லாமே நல்லாருக்கும். ஆனா குறிப்பா அந்த லவ் போர்ஷன் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்த மாரி இருந்தது. இப்ப நீ எழுதி குடுத்தது வந்து பக்காவா இருக்கு. உன்கிட்ட ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. எதுவும் லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ டக்குனு வந்து கால கட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் தான் யோசிப்பாரு, "ஹீரோயின் எங்க?" அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த பசங்களும் தெரியலன்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு வெளியலாம் தேட ஆரம்பிச்சுருவாரு. அங்கேயும் இங்கேயும் ஓடுவாரு. மழை வேற பெய்ய ஆரம்பிச்சுரும். அப்பதான் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ அதான் கேட்பாரு, "நீ என்ன விட்டு ரொம்ப தூரம் போக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், "இல்ல நான் 2 கிலோமீட்டர் தாண்டி எங்கேயும் போகல. இந்த மாரி ஜிராஃபி இருக்குல்ல, அத வந்துட்டு அந்த பசங்க கேட்டாங்க. அத பார்க்கறதுக்காக அது எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக புக்ஸ் வாங்க போனேன்னு" சொல்லவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அப்படி ஏதாவது நீ பார்க்கணும்னு நெனச்சீன்னா, இந்த மாரி நெட்ல போட்டாலே அது வந்துரும். நீ எதுக்காக அதெல்லாம் இப்ப தேடி போறனோனே, "இல்ல எதுவுமே எனக்கு புக்ஸ்ல படிச்சே பழக்கமாயிடுச்சு. இது எனக்கு திடீர்னு தோணல" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கும் இப்ப அவரு எடிட்டர் சொன்னத நெனச்சு சிரிப்பா வருதா, உடனே சிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ சிரிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹீரோவ ரசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி மழையில நனஞ்சுட்டோம், வா வீட்டுக்கு போலான்னு ஹீரோயின கூட்டிட்டு வந்துர்றாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப ஆளுக்கு ஒரு ஜிராஃபி படமா 2 பசங்களுக்கும் வரைஞ்சு குடுத்துர்றாங்க. அப்ப அந்த பசங்க கேட்பாங்க, "நம்ம வேணா நாளைக்கு ஜூக்கு போலாமான்னு?" கேட்கவும், ஹீரோவுக்கு இப்ப முக்கியமான வேலை இருக்கும்ல, இப்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இந்த பசங்க ஆசைப்படுறாங்களா, உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கம் பக்கத்து வீட்ல உள்ளவங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கல்ல, அவங்களலாம் கூப்பிட்டு அவங்களுக்குலாம் இந்த மாதிரி அதாவது அந்தந்த அனிமல்ஸ் மாரி வேஷம் போட்டு எல்லாரும் அப்படிலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜூவாக்கி விளையாடிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. எல்லாரும் விளையாட முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி ஆகுது. இதுவரைக்கும் நான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இந்த அளவுக்கு நான் பேசினதில்ல. நீ ஈஸியாவே எல்லார்கிட்டயும் மிங்கிள் ஆயிடுற. உன்ன நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு தான். எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அத நான் பதட்டத்திலயோ, இல்ல வேற எதுக்கோ சொல்லல. உண்மையிலேயே எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீ தான் எனக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரு இப்போதைக்கு இந்த ஒரு வீடு மட்டும் தான் எனக்கு என் பேர்ல சொந்தமா இருக்கு. அதுவும் எங்க அப்பா சம்பாரிச்சது. நான் இன்னும் செட்டில் ஆகவே இல்ல. என் தம்பி, தங்கச்சிங்கள இன்னும் நான் கரை சேர்க்கணும். எனக்குன்னு நெறைய பொறுப்புகள் இருக்கு. இன்னும் நான் நெறைய சாதிக்கணும். அது மட்டும் கிடையாது. நான் லைஃப்ல செட்டில் ஆகணும். என் தம்பி, தங்கச்சிங்களலாம் நான் கரை சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்து என் தம்பி, தங்கச்சிங்களுக்கும் புடிச்சிருக்கணும். அவங்களையும் ரொம்ப பிரியமா பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட பொண்ண தான் நான் தேடிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு இருப்பாரா. அப்ப நம்மள வந்து ரிஜெக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நெனைக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஹர்ட்டிங் ஆகுது. உடனே ஹீரோக்கு தும்மல் வர ஆரம்பிச்சது. "இந்தாம்மா கொஞ்சம் நான் முழுசா பேசுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளும்மா. அவசரப்பட்றாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவங்களும் சரி சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. "அப்படிதான் முன்னாடி நான் நெனச்சு வச்சிருந்தேன். ஆனா உன்ன பார்க்கும்போது உன் கூட நான் பழகும்போது என்ன அறியாம எனக்கு வந்து ஹார்ட் பீட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. நான் அந்த ஃபீலிங் வந்து உன்கிட்ட தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். என்ன அறியாம எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. நீ ஃப்ரீயா இருந்தா என் கூட டேட்டிங் வரியா? நம்ம வெளிய அவுட்டிங் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ்ளோ குஷியா போயிடுறாங்க. சந்தோஷம் அவங்க லைஃப்ல அவங்க தேடி வந்ததே இதுதானே. இது அவர் ப்ரொப்போஸ் பண்ணிட்டாருன்னோனே, இவங்களுக்கு சந்தோஷத்துல மயக்கமே வந்துருது. "ஐய்யய்யோ! என்னம்மா ஆச்சு உனக்கு? இதுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு வேற தெரியலையே!" அப்படின்ற மாரிலாம் எழுப்பிட்டு இருப்பாரு. "இல்ல நான் ஓவரா எக்ஸைட்மென்ட் ஆயிட்டேன். அதனால தான் இப்படி. மத்தபடி ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. 2 பேருக்கும் குஷி தாங்க முடியல. அதோட மறுநாள் காலையில எழுந்து பார்க்கும்போது, ஒருத்தவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியல. 2 பேருமே அவ்ளோ வெட்கப்பட்டுக்கிறாங்க. இத அந்த குட்டி பசங்கலாம் நோட் பண்ணிடுறாங்க. என்ன 2 பேரும் சரியில்லைன்னு. ஏன்னா பார்த்தோனே 2 பேரும் அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்களா, உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா வேற இருக்குது. அதோட ஃபேஸ் தான் பண்ண முடியல, பேசவும் முடியல. அதோட இன்னைக்கு தான் அவங்க ஜூக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, முன்னாடி நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. பின்னாடி இருந்தா அவள பார்க்குற மாரி இருக்குமோ, அது மாரி வெட்கமா வேற வருது அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருப்பாரு. இந்த பிள்ளைங்களும் அத நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு நேத்து தான் லவ்வ சொன்னா, அதுக்குள்ள நம்ம இன்னைக்கு அவுட்டிங் வந்துட்டோம். ஜாலியா இருக்கு அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து இது மாரி பண்றத பார்த்தோனே அந்த குட்டி பொண்ணே கேட்கும். "நீ பண்றதெல்லாம் சரியில்ல. என்ன ஆச்சு? நீ ஏன் அவங்கள்ட்ட பேசவே மாட்றேன்னு?" கேட்கவும், ஹீரோ அதுவும் அங்க ஜூ வந்துருச்சு. வாங்க வாங்கன்னு வேகமா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு முன்னாடி ஓடுறாரு. அப்பதான் ஹீரோயின் வந்து பக்கத்துல பார்க்கும்போது ஒரு கப்பிள்ஸ் வந்து கைய கோர்த்துக்கிட்டு நடப்பாங்களா. ஒரு லவ்வர்ஸ்னா இப்படிதான் நடக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கைய பிடிக்கலான்னு போம்போது, அவர் என்ன பண்ணுவாரு, ஆளுக்கு ஒரு 2 கையில 2 புள்ளைங்கள புடிச்சிட்டு இருப்பாரு. உடனே இத பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பறவை மாதிரி பண்ற மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க அந்த பறவைய பார்த்தா, அது இப்படிதான் பண்ணுச்சு அப்படின்ற மாரி சொல்லவும், இந்த பொண்ணுக்கு நல்லா புரியும். 2 பேருமே சரியில்ல அப்படின்ற மாரி அதுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் பேசிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல ஒரு பையன் தனியா நின்னு அழுதுட்டு இருப்பான். ஹீரோ இத பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கும்போது, ஹீரோயின் இத பெருசாவே பாராட்டுவாங்க. "நீ எவ்வளோ பெரிய வேல பார்த்துருக்க தெரியுமான்னு." உடனே அந்த குட்டி பொண்ணு, அதாவது அந்த பொண்ணு என்ன கேட்கும்னா, ஹீரோட தங்கச்சி வந்து, "நீ எதுக்காக இப்ப ரொம்ப ஓவரா இந்த மாரி பாராட்டிட்டு இருக்கீங்க? அப்படி ஒண்ணும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதே நான் எங்கேயாவது தொலைஞ்சு போயிருந்தா கூட யாராவது கொண்டு வந்து என்ன உங்ககிட்ட சேர்த்துருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் 2 பேரும் வேற மாரி நடந்துக்கிறீங்க. பேசிக்க மாட்றீங்க. என்ன நடக்குது உங்களுக்குள்ள? ஏதாவது உண்மைய சொல்லுங்க." அப்படி இப்படின்னு கேட்கவும், ஹீரோ வந்து, "நீ நினைக்கிற மாரிலாம் எதுவுமே இல்லம்மா. சின்னதா தான் நடந்துச்சு." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. சின்னதா நடந்துச்சுன்னா, இவ்ளோ சின்ன வயசுலயே என்ன வந்து "இவ தான் உனக்கு அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அப்படின்லாம் கேட்கும். உடனே ஹீரோ வந்து, "அய்யய்யோ! அந்த அளவுக்குலாம் போலாமா? இப்பதாம்மா டேட்டிங்கே ஆரம்பிச்சிருக்கோன்னே, அப்ப இதுதான் உங்களோட டேட்டிங்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், சரி 2 பேரும் கைய பிடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு 2 பேரும் தயங்கிட்டே இருப்பாங்களா. சின்ன பசங்கள வச்சுக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் டேட்டிங்கே போக ஆரம்பிப்பீங்களா? சரி, சரி நாங்க இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அப்படியே ஜாலியா ஒரு வாக் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், இப்ப இவங்க 2 பேரும் அப்படியே நைஸா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் தனியா உட்காந்து பேசும்போது ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, "எனக்கு உன் கைய பிடிச்சுக்கணும்னு தோணுது. பிடிச்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்கவும், ஹீரோவும் அவங்க கைய பிடிச்சிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்களா. ஹீரோ அப்படியே வரைஞ்சிட்டே இந்த ஒரு சேர்லயே படுத்து தூங்கிருவாரு. ஹீரோயின் வரும்போது ஹீரோவ பார்க்கும்போது அவங்களுக்கு ஆசையா இருக்கும். அவர தொட்டு பார்க்கணும், தலைமுடியெல்லாம் தடவி குடுக்கணும்னு அவங்களுக்கு தோணும். அப்படியே கிட்ட
கிட்ட வருவாங்களா, ஆனா வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கில ஹீரோ வந்து அவங்க வால தொட்டவுடனே எதா அனுமதி இல்லாம எதுக்காக தொட்டேன்னு கத்தியிருப்பாங்கல்ல, அந்த மாரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ எழுப்பி, "நான் உன் தலைய தொட்டுக்கலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அந்த மாரிலாம் நீ அனுமதிலாம் கேட்க வேணாம். இதுக்காகவே என் தூக்கத்தையும் எழுப்ப வேணாம். நீ எப்பனாலும் என்ன வந்து நீ டச் பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரா, உடனே அவங்களும் ஆசையா தடவி குடுத்துட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்து பார்த்து அந்த 2 புள்ளைங்களும் மறைஞ்சு மறைஞ்சு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்ல. நான் உன்கிட்ட சொன்னேன்ல நான் ஒரு பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதனால அத வந்து அவங்க கிட்டயே நான் சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இளவரசி அப்படின்றத சொல்லிட்டேன். அதனால தான் அவங்க அப்படி இருக்காங்கன்னோனே, உடனே ஹீரோவும் சரி ஓகே எல்லாம் நல்லது தான் அப்படின்னு நினைச்சுட்டு, சரி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட போலாமா அப்படின்லாம் பிளான் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒண்ணா போய் சாப்பிடுறாங்களா, சாப்பிடும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயினுக்கு அந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணு அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. இதுக்கு இடையில ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோயினுக்கு வந்து அவசரப்பட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுவாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்தார்ல, அந்த பெட்டியோட அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுப்பாங்களே, அதுலேருந்து நெறைய ட்ராயிங்ஸ் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி அவங்களோட உருவத்த கரெக்ட்டா எல்லாத்தையுமே வரைஞ்சு வச்சுருவாரு. அத கொண்டு வந்து அவகிட்ட குடுக்கணும்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. அந்த டைம் தான் வந்து ஒரு டிராயிங் காம்படிஷன் வந்து நடக்க போகுது. ஹீரோயின் இது ஃபர்ஸ்ட் டைமா அத கலந்துக்கணும்னு நெனைப்பாங்க. இந்த நேரத்தில போயிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோ போகணும்னு நெனைக்கும்போது, தவறி எல்லாத்தையும் கீழ போட்டுருவாரு. அத எடுத்து ஹீரோயின் எல்லாத்தையும் பார்க்கும்போது, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள நுழைஞ்சதுலேருந்து அவர் எல்லாத்தையும் எழுதி அதாவது வரைஞ்சு வரைஞ்சு கீழ அதையாவே அவர் எழுதுற வேலை மாரியே அத பண்ணியிருப்பாரு. அவள ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். பார்க்கும்போது ஒவ்வொரு நேரம் நான் பார்க்கும்போது எனக்குள்ள அவ வந்துட்டா. எனக்கு அவ வேணும்னு எப்பவுமே எனக்கு தோணுது. அவள நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன்ற மாரிலாம் எழுதியிருப்பாரு. அத பார்த்தோனே ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கிரும். இவருக்கு வந்து உடனே கண்ண தொடச்சு விடணும்னு தோணும். ஆனா ஒரு மாரி தயங்கிட்டே நிப்பாரா. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவர் கைய புடிச்சு கன்னத்துல வச்சுப்பாங்க. உடனே அவங்க 2 பேரும் அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு ப்ரே பண்றதுக்காக வராங்களா. அப்போ வந்துட்டு சில சில அதாவது வருத்தமான விஷயங்கள்லாம் இருந்தா இரங்கல் தெரிவிப்பாங்கல்ல. அந்த மாரி ஹீரோ சொல்லவும், அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு விளக்கமும் ஹீரோ குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ப்ரே பண்ணும்போது எது எதெல்லாம் கடவுள் நம்மளுக்காக குடுத்துருக்காரோ, அதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். இந்த மாரி என் தங்கச்சி நல்லா படிக்கிறா, அதுக்காக நன்றி. என் தம்பி வந்து இப்படி இருக்கான், அதுக்காக நன்றி. ஹீரோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்றாரு. ஆனா ஹீரோயின பத்தி விஷயங்கள எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஹீரோயினுக்கு ஒரு மாரி வருத்தமா இருக்கு. இதே நேரத்தில அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களும் அங்க வராங்க. வந்தோனே அந்த குட்டி பொண்ணுங்க வந்து என்ன சொல்லுது, பிள்ளைங்க வந்துட்டு இவங்க 2 பேர் வந்துட்டு இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றத போட்டு குடுத்துருச்சு. குடுத்தோனே அவங்க வந்து என்கிட்ட கூட சொல்லாம இந்த மாரி பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. உங்க உங்க நீங்க இப்படி வருத்தப்படுறதுக்காக நான் இரங்கல் தெரிவிக்கிறேன்ற மாரி ஹீரோயின் வேற சொல்லிடுறாங்க. இதுக்கெல்லாம் இரங்கல் தெரிவிக்க கூடாது அப்படின்ற மாரி அவங்க வேற சொல்லிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம்னா, இப்ப ஹீரோட தங்கச்சி வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்ப அப்பாவோட சமாதிக்கும் வந்திருப்பாங்களா, அப்பா அம்மா அங்க வந்திருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ட வந்து வைக்க மறந்துட்டோம்னு சொல்லும்போது, ஹீரோ நான் போய் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாரு. அவர் போனோனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்துருவாங்க. இத பார்க்கும்போது மத்தவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. அப்பதான் ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல உங்க அப்பா அம்மா கிட்டலாம் நீ எல்லாத்த பத்தியும் சொன்ன. ஆனா என்ன பத்தி நீ எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லவும், ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, நீ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒருத்தி தான். நான் உன்ன பத்தி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு எந்திரிச்சு நின்னுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாரி சொல்லுவாரு. இந்த மாதிரி இவ என்னோட லைஃப்ல வந்து பெரிய ஒரு கிஃப்ட். இவ எனக்கு லைஃப் ஃபுல்லா வேணும். என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் இவ என் கூட இருக்கணும். நான் அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அங்க நடந்த விஷயத்த வந்து வீட்லருந்து வந்த உடனே உருண்டு புரண்டுட்டு இருக்காங்க. கடைசி மூச்சு வரைக்கும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவ்ளோ என்ன லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்ளோ ஆசையும் சந்தோஷமும் இருக்கும். எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப கிறிஸ்மஸ் வேற வருது. இத செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வீட்ல உள்ள எல்லா திங்ஸையும் வந்து எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா அந்த வேலையெல்லாம் பண்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து தனிப்பட்ட முறையில என்ன பண்றாங்க, வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க மரம் இருக்கு. அங்கெல்லாம் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி கேண்டில் லைட் டின்னர்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாரிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா கொண்டாடிட்டே இருக்க டைம்ல வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவ கூட்டிட்டு இங்க வராங்க. இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, வருஷம் வருஷம் இதே வீட்ல தான் நான் இருக்கேன். இங்க தான் கிறிஸ்மஸ் நான் கொண்டாடுறேன். ஆனா இன்னைக்கு இது ஸ்பெஷலா எனக்கு தெரியுது. இந்த இடத்த இவ்ளோ அழகா மாத்திருக்க. இவ்ளோ பேர் என் வீட்டுக்கு வந்து போறாங்க. நீ என் கூட இருக்க எல்லாமே எனக்கு ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோயினுக்கு இது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்லுவாங்களா? என்னன்னு ஹீரோ கேட்கும்போது, இல்ல நமக்குள்ள ஒரு அக்ரீமெண்ட் இருக்குல்ல. நீ தெரியாத்தனமா என் வால தொட்டுட்ட. அதனால நம்மளுக்குள்ள இந்த அக்ரீமெண்ட் வந்து இருக்கு. அதனால தான் என்ன லவ் பண்றியா? இல்ல இந்த அக்ரீமெண்ட் இல்லாட்டி கூட என்ன லவ் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "மாரி சிந்தனையிலேருந்து ஃபர்ஸ்ட்டு நீ வெளிய வரணும். ஒரு அக்ரீமெண்ட்டுக்காகவா உன்ன புடிச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். மனசால உன்ன நான் நேசிக்கிறேன். அது ஏன் உனக்கு புரியல? இந்த அக்ரீமெண்ட் எல்லாம் தூக்கி போடு. நீ வேற எங்க வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது." அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாரி எமோஷனலா ஃபீல் ஆயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஃபீல் பண்றாங்க. உடனே ஓடி வந்துட்டு தலாணிய தூக்கி தலையில வச்சுக்கிட்டு, "இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோம்?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப ரூமுக்கு வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா வந்துட்டு, அவனுக்கு நம்ம எவ்வளோ நேரம் கிஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி ஒரு தலானிக்கு எடுத்து கிஸ் பண்ணிட்டு, அத டைமர்லாம் ஆன் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவ்ளோ கம்மியா குடுத்துருக்கோம் அப்படின்னா, அவனுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருந்திருக்காதோ, நம்மளுக்கு தான் இவ்ளோ ஃபீலிங்ஸா இருக்கோ அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே
அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீவர் வர மாரி ஆயிடும். அதனால ஹீரோவுக்கு வந்துட்டு இவங்களுக்கு ஃபீவர் ஆனா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோவுக்கு உடம்பு ஒரு மாதிரி சரியில்லாமயே போகுது. ஹீரோயின் வந்து பார்க்குறாரு, அவங்க ஜுரத்தில இருக்கிறது நல்லாவே தெரியுது. உடனே விடிய விடிய அவங்க பக்கத்திலே இருந்து ஹீரோ நல்லாவே பார்த்துக்கிறாரு. இப்ப ஹீரோயின் வந்து நைட்டு ஃபுல்லா பெனாத்திட்டே இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த தீவுல இருக்கும்போது டெலிபதி மூலியமா இவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா, அக்கம் பக்கத்தில இருக்காங்கல்ல, அதாவது அந்த இதுல இருக்கிறவங்க எல்லாருமே, "இப்ப நீ உனக்கு எப்படி இருக்கு? நீ தேறிட்டியா? உனக்கு பரவால்லையா?" அப்படின்லாம் கேட்பாங்க. அதாவது அந்த வாக்கி டாக்கில பேசுற மாரி தான் இருக்கும். யாருமே நேர்ல வந்து பார்க்க மாட்டாங்க. நேர்ல வந்து இருக்க மாட்டாங்க. ஆனா, "நீ விடிய விடிய என் கூடவே நீ இருந்து பார்க்குறது, என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த பிரியமா இருக்கிறது எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க, ஹீரோ கைய புடிச்சுட்டு, "நீ என் கூடவே இருக்கியான்னு?" கேட்கவும், ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, விடிய விடிய தூங்காம கைய புடிச்சுட்டே உட்கார்ந்திருக்காரு. காலையில ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது, ஹீரோ அங்கேயே உட்கார்ந்தபடியே தூங்குறாரு. அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம மேல கேர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம தேடி வந்த லவ் இதுதான். இப்படிதான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறாங்க. ஹீரோக்கு இப்போ ஓகேவா இருக்கு. சரி, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பலாம்னு நெனைக்கும்போது, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவர பின் பக்கமா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே ஹீரோவும் திரும்பி அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. அப்ப டக்குனு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "இல்ல நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு" கேட்கும்போது, என்னன்னு ஹீரோ கேட்பாரா? "இல்ல அன்னைக்கு நான் உன்ன கிஸ் பண்ணல. அது ரொம்ப கம்மியான டைமா இருந்தது. அதனால நீ ஃபீல் பண்ணியா என்னன்னு எனக்கு தெரியல. நானா நல்லா ஃபீல் பண்ணேன். அதனால தான் எனக்கு ஜுரமே வந்துச்சு." அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களா? "இதெல்லாமாம்மா நீ ட்ரை பண்ணிட்டு இருப்ப? இதெல்லாம் யோசிச்சு டைமர்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "அத வேணா கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி பார்ப்போமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வரும். சிரிச்சுட்டே இருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்பதான் சொல்வாரு, "எப்பவுமே நீ என் கூட இருப்ப. நான் எப்பவுமே உன்ன நல்லா பார்த்துப்பேன்." அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. ரொம்ப ஹேப்பியா 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது குட்டி பசங்க வந்துருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சேர்ந்து பேசுவாங்க. எல்லாம் சந்தோஷமா பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு அங்கருந்து வரும்போது ஒரு ஃபோன் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதாவது ஃபோன் மாதிரி இருக்கும். அதுல அவங்க தீவுல உள்ளவங்க கிட்ட பேசுற மாரி இருக்கும். அது இவ்வளோ நாளா ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கா, உடனே ஆன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்த உடனே அவங்க அம்மா தான் கால் பண்ணுவாங்க. "நீ இந்த தீவு விட்டு எவ்வளோ தூரம் போயிருக்க? போய் எவ்வளோ நாள் ஆகுது? இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் இருக்கிறதா? உடனே வந்து சேரு. உனக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லவும், ஹீரோயினுக்கு கோவமா வரும். "நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்னோட லைஃப நான் அமைச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் வாழணும்னு நெனைக்கிறேன். நாங்க திரும்ப வரவே மாட்டேன்னு" சொல்லவும், "நீ வந்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவமா பேசிட்டு வச்சர்றாங்க. ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது. உடனே இது பசங்களுக்கோ, ஹீரோக்கோ தெரியாம தனியா தான் நின்னு பேசுவாங்க. அங்க அந்த தீவிலேயே ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி என்ன நிலவரம்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்களோட ஹெல்ப்பால தான் இவங்க இவ்வளோ தூரமே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க, "இந்த மாரி உனக்கு வந்து கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணலான்னு இருக்கன்னு" அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அத பிரேக் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா கண்டுபிடிச்சான்னு?" கேட்கும்போது, "அத அப்படி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, உங்க பாட்டி காலடியில வந்துட்டு ஒரு எரிக்கல் வந்து விழுந்துச்சுல்ல, அந்த எரிக்கல்லோட ஒரு பீஸ் வந்து உங்க அப்பா, அம்மா கிட்ட தான் இருக்கு. அத வச்சு ஏதாவது பண்ணா மட்டும் தான் உன் கல்யாணத்த வந்து இப்ப நம்ம வந்து நிப்பாட்ட முடியும்." அப்படின்னு சொல்லவும், "இப்ப நீ அதுக்கு அங்க வந்தா தான் அதெல்லாம் பண்ண முடியும்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. இதனால நம்ம திரும்பி அங்க போகணுமா? அப்படின்ற மாரி ஹீரோயின் ஒரு மாரி சோகமா யோசனைக்கு போயிடுவாங்க. போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. யார்ட்டயுமே சரியா பேச மாட்றாங்க. ரொம்ப சோகமாவே இருக்காங்க. அவங்க சோகமா இருக்கிறதுனால ஹீரோவுக்கும் ஒரு மாரி உடம்பு சரியில்லாம ஆயிட்டே இருக்கு. என்னவா இருக்கும்னு ஹீரோயினையும் சுத்தி சுத்தி நோட்டம் விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா பக்கத்துல பசங்க இருக்காங்க. வேற எதுவும் பேச முடியல இப்ப அவரால. அப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பொண்ணு வந்து ஹீரோயின கூட்டிட்டு வந்துருது. ஹீரோவோட தங்கச்சி. "உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நீ ஒரு மாதிரி சோகமா இருக்க? அண்ணன் கிட்ட கூட சரியா பேச மாட்றேன்னு" சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல நான் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு சில பிரச்சனைகள்லாம் வர மாதிரி இருக்கு. இப்ப நாங்க போனா தான் சரி வருமோன்னு தோணுது. ஆனா அப்படி நாங்க போனேன் அப்படின்னா, இப்ப நானும் உங்க அண்ணனும் டேட்டிங்ல இருக்கோம்ல, அது பாதிக்கப்படுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. உங்க அண்ணன விட்டு தூரமா போறதுல எனக்கு விருப்பமே இல்ல. அது மட்டும் இல்லாம அவன பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. அதெல்லாம் நினைச்சு தான் கவலைப்படுறேன். இதெல்லாம் அவன்ட்ட சொன்னேன் அப்படின்னா, அதாவது உங்க அண்ணன்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, அவன் ஃபீல் பண்ணுவான். அவன் ஃபீல் பண்ணா என்னால தாங்க முடியாது. அதெல்லாம் மறைக்கிறதுனால அதையும் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு" அப்படின்னு சொல்லவும், உடனே இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும்னா, "நீ சொல்றது இது மாரிலாம் வந்து விஷயங்கள்லாம் எல்லார் லைஃப்லயுமே இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து யார்ட்டயும் நம்மளால சொல்ல முடியாது. இத்தனைக்கும் நான் ஒரு குட்டி பொண்ணு தான். ஆனா என்கிட்ட எவ்ளோ சீக்ரெட்ஸ் இருக்கு தெரியுமா? அதனால உன்கிட்ட சீக்ரெட் இருக்கிறது தப்பே கிடையாது. நீ அவர் என் அண்ணன் கவலைப்படக்கூடாதுன்னு தானே மறைக்கிற. அதெல்லாம் உன் மேல எந்த தப்புமே இல்ல. எல்லாமே சரியாயிடும்." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு வந்து அவ்ளோ தெளிவா பேசவும், இவங்களுக்கு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். ஹீரோயின் வந்து அவங்க தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்க விஷயத்த வந்து ஹீரோ கேட்டறாரு. அப்ப அவங்க வீட்லருந்து அவளுக்கு வந்து கால் வந்திருக்கு. அதுல சில பிரச்சனை இருக்கு. அத அவ சரி பண்ணிடுவா. இப்ப வந்து ஹீரோக்கு விஷயம் தெரிஞ்சதுனால அவரும் ஹேப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில வந்து நியூ இயர் வேற வருதா, உடனே அந்த எடிட்டர் எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அவர் ஒரு கேம் மாரி வைக்கிறாரு. ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு மணி எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அதுல வந்து கோல்டன் மணி வந்துட்டா மட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய பம்பர் பிரைஸ் கிடைக்க போகுது அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் சுத்துறாங்க. கலர் கலர் மணியா வருது. ஹீரோயின் சுத்தும்போது கரெக்ட்டா கோல்டன் அந்த பீட்ஸ் வந்து கிடைச்சிருது. அது கிடைச்சோனே இதுக்கு என்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஒரு நாள் பூராவுமே வந்து நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ணலாம். என்ன வேணா சாப்பிடலாம். எல்லாமே ஃப்ரீ தான்." அப்படின்னு சொல்லவும், இப்ப எல்லாருமே அங்க போறாங்க. அந்த குட்டி பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதுல இப்ப எல்லாருமே கிளம்புறாங்களா, கிளம்பும்போது எல்லாம் ட்ரெடிஷனலான ட்ரெஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லவும், இப்ப அந்த பசங்கலாம் எல்லாம் ட்ரெஸ்ஸ மாத்திக்கிறாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்து கருப்பு கலர் ட்ரெஸ்ல வந்து வேற கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. அத பார்த்தோனே இவ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்ற மாரி ஹீரோவுக்கு தாங்க முடியல சந்தோஷம். அதோட போயிட்டே இருக்கும்போது, இப்ப அங்க ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும். அங்கலாம் குளிச்சுக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகே ஹீரோயினோட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலான்ற மாரிலாம் நினைக்கிறாரு. அதே சமயத்துல தான் அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோயினுக்கு ஒரு வால் இருக்குமே, அந்த வால யாராவது பார்த்துட்டாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்துட்டு என்ன சொல்வாருன்னா,
நம்ம 2 பேரும் வேணா தனியா போய் குளிப்போமான்னு கேட்பாரு. "நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியுது. நான் அந்த வால சுருட்டி வச்சுட்டேன். அதனால யாருக்கும் எதுவும் தெரியாது." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லவும், ஹீரோ அப்படியே அப்படியே மயக்கம் போடுற மாரிலாம் நடிப்பாரு. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள விளையாடிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி பெரிய பெரிய இடத்துக்கு, ரொம்ப காஸ்ட்லியான இடத்துக்குலாம் பிள்ளைங்கலாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. கூட்டிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனா என்கிட்ட அந்த அளவுக்குலாம் காசு கிடையாது. இப்ப நீ ஜெயிச்சு அந்த பிரைஸ் மணிய வச்சு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதுக்காக உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து கேட்பாரு, "நீ உன்னோட இடத்த ரொம்ப மிஸ் பண்றியா? அந்த தீவ ரொம்ப மிஸ் பண்றியான்னு?" கேட்கும்போது, மிஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது. அங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. அதெல்லாம் அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அது எல்லாத்தையுமே எங்க அம்மா ஒத்த ஆளா இருந்துட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க கோவப்படுறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "உன்ன நான் லவ் பண்றேன் அப்படின்னா வந்து உன்னோட பாஸ்ட்டையும் நான் ஏத்துக்கணும். உன்னோட பிரசன்ட் எல்லாத்தையுமே அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் உன்ன நான் லவ் பண்றேன். ஸோ உனக்குன்னு இந்த மாரி முன்னாடி லைஃப்ல இப்படி இருந்திருக்குன்னா அத நான் ஏத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீ பெருசாவே இது பண்ணிக்காத. எல்லாமே சரியாயிடும்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "நீ நெனச்ச மாரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ பெட்டரா ஃபீல் பண்ணுவ." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இறங்கி அவங்க தோள்ல வேற சாஞ்சுக்கிறாங்க. "இப்பதான் எனக்கு பெட்டரா ஃபீல் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோவுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்படியே 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணிடுவாங்க. ஹீரோனோட அம்மா கால் பண்ணி, "இன்னைக்கு நியூ இயர். இன்னைக்கு கூட நீ வந்து தீவுக்கு வரல. நீ என்னதான் வேல பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்த ஆரம்பிச்சர்றாங்க. உடனே ஹீரோயின் வந்து பதட்டத்துல, "நான் இங்க ஒரு பையன லவ் பண்றேன். அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற" மாரி ஒளறிடுறாங்க. உடனே "என்னது லவ்வா? அதுவும் அங்கயா?" அப்படின்ற மாரி அவங்க வேற பதட்டத்துல கத்த ஆரம்பிச்சர்றாங்க. உடனே ஹீரோ டக்குன்னு ஃபோன வாங்கி, "ஆன்ட்டி நான் தான் அந்த பையன். நாங்க 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். எங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க." அப்படி இப்படின்னு கேட்கவும் அவங்க அம்மாக்கே ஒரு மாரி ஆயிடுது. உடனே ஃபோன கீழ போட்டுர்றாங்க. அதுல அந்த ஃபோனும் உடைஞ்சு போயிடுது. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவசரப்பட்டு இந்த மாரி சொல்லிட்டேனோ! இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணியிருக்கணுமோ! அப்படின்ற மாரிலாம் யோசிப்பாரு. வந்துட்டு இந்த மாரி பேசவும் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "நீ எவ்ளோ சூப்பரா பேசிட்ட தெரியுமா? இந்த மாரி எனக்கு கூட பேச தெரியாது. நான் கூட எப்படி சொல்றதுன்னு நெனச்சேன். ஆனா நீ ரொம்ப அழகா பேசிட்ட. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு." அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவும் சந்தோஷப்படுவாரு. அதோட இந்த குட்டி பசங்கலாம் வந்துருவாங்களா, "சரி நம்ம இப்ப ஷாப்பிங் போலாமா?" அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் ஷாப்பிங் போலான்னு வரும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "ஆளுக்கு ரூ. 50 தான் தருவேன். போய் தேவையானத வாங்கிட்டு உடனே வந்துரணும்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் போய் கீ செயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஹீரோவுக்கு வந்து திரும்பவும் ஒரு மாரி வருத்தமா இருக்கும். "நான் இப்படி ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது இந்த மாரி பேசியிருக்க கூடாது. அத நெனச்சு ஃபீல் பண்றேன்னு" சொல்லும்போது, ஹீரோயினுக்கு இப்ப கோவம் வந்துரும். "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ நல்லா தான் எல்லாமே பண்ற. உனக்கே ஏன் இப்படிலாம் தோணுது?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்த ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க கத்த ஆரம்பிச்சோனே ஹீரோ மயக்கமே வந்துரும். உடனே சாரின்னு சொல்லிட்டு அவர தோள்ல தூக்கி போட்டுட்டு அப்படியே சாஞ்ச மாரிக்கே கூட்டிட்டு வருவாங்க. இப்போ ஓரளவுக்கு நார்மலா ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டீஸ்ங்க 2 பேரும் உள்ள போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஒரு கீ செயின் வந்து ஆசையா பார்த்துருப்பாங்கல்ல, அத தான் அந்த 2 பசங்களும் வாங்கிட்டு வந்து, "உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கோன்ற" மாரி கிஃப்ட்டா குடுப்பாங்க. ஹீரோயினும் திரும்ப அவங்க உள்ள போயிட்டு, அவங்களும் அதே மாரி வாங்கிட்டு வந்து இந்த 2 பசங்களுக்கும் குடுப்பாங்க. நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்ல, எல்லார்கிட்டயும் ஒண்ணு ஒண்ணு இருக்கட்டும்னு சொல்லிட்டு 4 பேர் கையிலயும் இப்போ ஒரே மாரி கீ செயின் இருந்துட்டே இருக்கும். அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பேன். நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, வீட்டு வாசல்லயே ஹீரோயினோட அப்பாவும், அம்மாவும் நின்னுட்டு இருப்பாங்க. பார்த்தோனே ஹீரோயினுக்கு அதிர்ச்சியா போயிடும். உடனே ஹீரோ வந்து ஹீரோயின தனியா கூட்டு வந்து சொல்வாரு, "இங்க பாரு உங்க அப்பாவும், அம்மாவும் என்ன மொறைக்கிற முறையிலேருந்தே தெரியுது, அவங்களுக்கு என்ன சுத்தமா புடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட நீ போய் நம்ம லவ் பண்றோன்ற விஷயத்த நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்மளோட மேரேஜ் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அத வந்து அவங்க வந்து உடைச்சிருவாங்க. அப்படின்னா அது நம்மளுக்கு நல்லது தானே. இது மாரி உடம்பு சரியில்லாம ஆகாம இருக்கும்ல அப்படின்னோனே, "ஆமா அது நல்லது தான். ஆனா என்ன வந்து பிரிச்சு அந்த ஐலேண்டுக்கு கூட்டு போயிடுவாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, "அதுக்கு நீ தான் பேசணும். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி இந்த கார்ட்டூன்ஸ்லாம் இந்த மாரி நான் டெவலப் பண்ணணும். இதுல ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வரணும். நான் சாதிக்கணும். நான் இவர கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் நீ பேசணும். நானும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்." அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் இப்ப வெளிய எந்திரிச்சு வந்து பேசலாம்னு நெனப்பாங்க. 2 பேரும் இப்ப வெளிய வந்துட்டு இப்ப பேச தான் ஆரம்பிப்பாங்க. ஹீரோ வந்துட்டு, "ஆன்ட்டி நாங்க வந்து நான் ஆரம்பிக்கும்போது, இங்க பாருப்பா நீ எத சொல்றது கேட்கறதுக்கும் நான் இங்க வரல. நான் என் பொண்ண கூட்டிட்டு இங்கேருந்து போறதா இருக்கேன்." அப்படின்னு அவங்க ரொம்ப கராரா பேசவும் ஹீரோயினுக்கே கோவம் வந்துரும். "இங்க பாருங்க இது ஒண்ணும் உங்க தீவும் கிடையாது. நீங்க எங்க இளவரசியும் கிடையாது. நீங்க இங்க ஆர்டர் போடுறதுக்கு. அவர்கிட்ட மரியாதையா பேசுங்க." அப்படின்ற மாரி சொல்லவும் அவங்களுக்கே ஒரு மாரி ஆயிடும். இவனுக்காக இப்ப என்னையே நீ இது மாரி எதிர்த்து பேசுறேன்ற மாரி அம்மாக்கு அவ்ளோ கோவம் வரும். இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நான் இவன தான் லவ் பண்றேன். இவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே ஹீரோனோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாரு உன்ன பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. உன்ன பத்தின விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா உன்ன விட்டுட்டு அவன் ஓடிருவான்." அப்படின்னோனே, "என்ன தெரியாதுன்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அவ ஒரு இளவரசி." அப்படி இப்படின்னோனே, "எனக்கு தெரியும் ஆன்ட்டி. அவ ஒரு இளவரசி. அவளுக்குன்னு சில சட்டதிட்டங்கள் இருக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நெறையவே இருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும்." அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா, "எல்லாத்தையுமே நீ சொல்லிட்டியான்னு?" அம்மா கேட்பாங்க. "ஆமா நான் சொல்லிட்டேன்னோனே." "அவன் ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பெர்சன். அவன்கிட்ட போய் நீ எல்லா விஷயத்தையும் எப்படி நீ சொல்லுவ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுவாங்க. வந்துட்டு ஹீரோயினுக்கு இப்படி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்பவே கோவம் வர ஆரம்பிச்சுருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அதெல்லாம் கிடையாது. ஏதாவது நான் எதார்த்தமா வந்து சொல்லல. தெரியாம நடந்த விஷயம் தான். எப்படின்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் வால வந்து அவன் டச் பண்ணிட்டான். அதனால தான் எங்களுக்குள்ள அந்த மேரேஜ் பாண்டிங் உருவாயிடுச்சு. அதில தான் எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லும்போது, அதாவது உன்ன மீறி ஒருத்தன் உன்ன தொடுறான் அப்படின்னா வந்துட்டு, நீங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்களா? அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோவ பார்த்து, "நீ அந்த அளவுக்கு மோசமானவனா? என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்கன்னு" கத்த ஆரம்பிச்சுறாங்க. "ஆன்ட்டி நீங்க நினைக்கிற மாரிலாம் நான் கிடையாது." அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் பதறிட்டு இருப்பாரு. இதோட இவங்க 2 பேரும் இப்படியே கத்திட்டே இருப்பாங்களா, அதோட ஹீரோயின் வந்துட்டு, "நீங்க எல்லாத்தையுமே தப்பு தப்பா தான் புரிஞ்சுக்கிறீங்கன்னு" கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. ஹீரோயின் கோவப்பட்டா தான் ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம போகுமே. அவருக்கு ஒரு மாரி ஆயிட்டே இருக்கு. ஹீரோயின் தனியா வந்து நிக்கும்போது, ஹீரோ வந்து சமாதானப்படுத்த
சமாதானப்படுத்துறதுக்காக வருவாரு. அப்பதான் ஹீரோனோட அப்பாவும் வரும்போது அவர் கையில கட்டு போட்டிருப்பாரு. "உங்களுக்கு என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, "என்னம்மா சொல்றது? எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். உங்க அம்மா வந்து ஏதோ ஒரு வருத்தத்துல இருந்தா நீ சொல்லாம கொள்ளாம அங்கேருந்து வந்துட்டேன்னு. அவ வருத்தத்துல இருக்கும்போது நான் வேற தோட்ட வேலை பார்க்குறேன்னு மேல நின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ வருத்தத்துல நான் பொத்துன்னு கீழ விழுந்துட்டு இந்த மாரி அடிபட்டுட்டேன். அதனால உனக்கு சொல்ல வேண்டியது இல்லம்மா" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அவங்க அப்பாவும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "இதுக்கு தான்ப்பா நான் வந்து வேண்டான்னு சொல்றேன். இந்த மாரி ஒரு மேரேஜ் கான்ட்ராக்ட் வந்து இருக்கக்கூடாது. இந்த பாண்டிங் இருக்கிறனால தானே இந்த மாரிலாம் உடம்பு சரியில்லாம போகுது. இத தான் கேன்சல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வருவாங்க. அவங்க அம்மாகிட்ட என்ன சொல்வாங்க, இத பத்தி சொல்லும்போது, அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "அப்ப இந்த மேரேஜ் கேன்சல் பண்றோம் அப்படின்னா, இப்ப அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங்க கேன்சல் பண்ணி நீ ஒத்துக்கிறியா? இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா, நீ இப்ப எங்களோட சேர்ந்து இந்த தீவுக்கு நீ வந்துருவீல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே இருக்காதுன்னு. "இங்க பாரும்மா, நான் அந்த பாண்டிங் தான் இருக்காதுன்னு சொன்னேன். ஆனா, அது இல்லாட்டி கூட சாதாரணமா மனுஷங்க லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றாங்கல்ல, அந்த மாரி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு நெனைக்கிறேன். இது கேன்சல் பண்ணாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, எனக்கு ஹீரோவ தான் புடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி சொல்லவும், "இவ என்ன இப்படி சொல்றா?" அப்படின்னு அவங்களுக்கு கோவமா வரும். அது மட்டும் இல்லாம, "நீ இந்த மாரி விஷயங்கள்ல சாதிக்கணும்னு வந்த. இதுவரைக்கும் நீ என்னத்த பண்ண?" அப்படின்ற மாரி அவங்க அம்மா கேட்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இப்ப தான் அவ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. நிச்சயமா அவ சாதிப்பா." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. சொன்னது மட்டும் இல்லாம, ஹீரோயின் பண்ண வேலையெல்லாம் கொண்டு வந்து காட்டுவாரு. "இங்க பாருங்க, வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவ எவ்வளோ சாதிச்சிருக்கான்னு, இனிமே இன்னும் அவ சாதிப்பா அப்படின்றது எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாம் காட்டும்போது, அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. அவர் பொண்டாட்டிய வந்து இப்ப சமாதானப்படுத்துறாரு. "இங்க பாரு, உங்க அம்மாவோட விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த இந்த இதுல இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அவங்க விருப்பப்படுற மாரியான வாழ்க்கைய வாழலாம் அப்படின்றது தான் அவங்க அம்மாவோட ஆசையும். அததான் பொண்ணும் செய்றா. அவளோட விருப்பத்துக்கு மாறா நீ எதுவும் பண்ணாத." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ஹீரோவும் வந்துட்டு கண்டிப்பா அவ சாதிப்பான்னு சொல்றாரா, உடனே ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்க, "1 வருஷம் உனக்கு நான் டைம் குடுப்பேன். அந்த 1 வருஷத்துக்குள்ள நீ நெனச்ச மாரி நீ சாதிச்சுட்ட அப்படின்னா வந்துட்டு, உனக்கு இந்த இந்த மேரேஜ் இதெல்லாம் வந்து நான் அத கேன்சல் பண்ணிடுவேன். அப்படி இல்ல அப்படின்னு வச்சுக்கோயேன், நீ எங்க கூட அங்க வந்துரணும். அதுக்கப்புறம் நீ எதுவும் பேசக்கூடாது. நாங்க சொல்றத தான் நீ செய்யணும்." அப்படின்ற மாரி கோச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கருந்து போயிடுவாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "உங்க மேரேஜுக்கு அந்த இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்றதுக்காக ஆளுங்க வருவாங்கன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. 1 வருஷம் டைம் குடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் யோசிக்கும்போது இந்த இது வந்து கேன்சல் ஆகுறது சந்தோஷமா இருக்கும். ஆனா 1 வருஷத்துல சாதிக்கல அப்படின்னா, திரும்ப அங்க வர சொல்லிட்டாங்களே, அவ்ளோ சீக்கிரத்துல இதெல்லாம் வந்து சாதிக்க முடியாதே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் வீட்டு வாசல்ல யாரோ தட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல, அதுக்காக 2 பேர் வந்திருப்பாங்க. ஒரு ஆணும், ஒரு பொண்ணும் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்க மேரேஜ வந்து கேன்சல் பண்றது, அதாவது அந்த பாண்டிங்க கேன்சல் பண்றதுக்காக எங்கள அனுப்பி வச்சிருக்காங்க. அத இன்னைக்கு பண்ண முடியாது. நாளைக்கு தான் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து ட்ரெடிஷனலான ட்ரெஸ் வந்து இருக்கு. ஹீரோவுக்கு தான் அந்த ட்ரெஸ் இல்ல. அந்த ட்ரெஸ்ஸுக்காக அளவெடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அளவெடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது ட்ரெஸ்ஸுக்கு. அந்த டைம்ல அந்த பையன் இருக்கார்ல, அவர் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவாரு. "இங்க பாருங்க இளவரசி, நீங்க அந்த தீவுல எவ்ளோ பெரிய இளவரசி, எவ்ளோ அழகானவங்க. இன்னும் சொல்லணும்னா நானே உங்கள லவ் பண்ணியிருக்கேன். அத ப்ரொபோஸும் பண்ணியிருக்கேன். உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு வரம். அது நீங்க எனக்கு கூட குடுக்கல. என்ன மாரி யாருக்குமே நீங்க குடுக்கல. இப்படி ஒரு பையன எதுக்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க அந்த ஒரு நல்ல வாய்ப்ப வந்து ஏன் அப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்ற மாரிலாம் கேட்பான். பேசும்போது ஹீரோயின் வந்து இப்ப என்ன கேட்பாங்கன்னா, "நீ எதுக்கு என்ன லவ் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, "ஏன்னா நீங்க ஒரு இளவரசி. நீங்க இளவரசியா இருக்கும்போது யாருக்கு தான் உங்கள பிடிக்காம போகும்? அதனால தான் எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "இதுதான் பிரச்சனை. நான் இளவரசியா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாரும் என்ன பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நான் ஒரு சாதாரண பொண்ணா இருக்கேன்னு நெனச்சுட்டு அவன் என்ன லவ் பண்றான்ல, அதுதான் லவ்." அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்களா, அப்பதான் இந்த பையன், அதாவது அங்க வந்த பையன் என்ன சொல்வான்னா, "உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இளவரசி இங்க பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு வால் இருக்கு. அந்த வால தெரிஞ்சு தொட்டாலோ, தெரியாம தொட்டாலோ, அதுல வந்து அந்த மேரேஜ் பாண்டிங் வந்து உருவாயிடும். அப்படிதான் ஹீரோக்கு அது உருவாகியிருக்கு. அப்படி அப்படி யாரு தொடுறாங்களோ, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த லவ் ஃபீல் வந்து வர ஆரம்பிச்சுரும். இதுக்காக அவன் வந்து இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது ஒரு மேஜிக்கல் தானே. அதனால கண்டிப்பா அந்த தொட்டதுனால தான் அவனுக்கு அந்த லவ் வந்தத தவிர்த்து, இப்ப அத தொடலன்னா அவனுக்கு அந்த லவ் ஃபீல் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த பாண்டிங்க நாளைக்கு கேன்சல் பண்ண போறோம்ல, இப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா, அவனுக்கு வந்த அந்த மேஜிக்கல் லவ் வந்து மறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில இது உண்மையான லவ்வே கிடையாதே." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. இத கேட்டோனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி பகீர்னு ஆயிடும். இதுல வந்துட்டு பார்த்தோம்னா, அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்டு தானே அங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோ கிட்ட அந்த விஷயத்தலாம் சொல்றாங்க. இந்த மாரி இந்த விஷயம் மட்டும் இந்த சம்பிரதாயம் நடந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள அந்த லவ் வந்து மறைஞ்சு போகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், அப்ப நான் ஹீரோயின மறந்து போயிடுவேனான்னு சொல்லிட்டு ஹீரோ கவலைப்படுறாரு. ஹீரோவ நான் மறந்து போயிடுவேனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கவலைப்பட ஆரம்பிச்சுறாங்க. 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. அந்த பொண்ணு கால் பண்ணி பேசும்போது, "இல்ல இப்படிலாம் சில விஷயங்கள் நடக்குது. நான் அவள மறந்து போயிடுவேனோன்னு சொல்லிட்டு எனக்கு கவலையா இருக்குன்னு" சொல்லவும், "நீ என்ன லூசு மாரி பேசுற? ஒருத்தவங்க மேல வச்சிருக்க நம்ம ஃபீலிங்ஸ் வந்து எப்பவுமே மறையாது. என்னைக்குமே நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் அந்த ஃபீலிங்ஸ் நம்ம கூடயே தான் இருந்துட்டு இருக்கும். அதனால நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதன்னு" அவங்க ஆறுதலா பேசவும், ஹீரோக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும். மறுநாள் 2 பேரும் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த விண்கல் இருக்குல்ல, அந்த கல்லுல ஒரு பகுதியிலிருந்து அது ஒரு மாரி தண்ணீல கரைச்சு குடுக்குறாங்க. 2 பேருமே அத குடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட நெத்தியிலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வால் முளைக்குது. என்னடா வால்னா பின்னாடி தான் முளைக்குது, என்னடா முன்னாடி முளைக்குதுன்னு ஹீரோ முழிச்சுட்டே இருக்கும்போது, அவங்க என்ன ஐடியா குடுப்பாங்கன்னா, அந்த ஒரு இடுக்கி மாரி இருக்கும். அத வச்சு நீ புடுங்கி எடுத்துருமா, அது போயிடும் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அத இடுக்கி வச்சு புடுங்கிருவாங்க. அவ்வளோதான், ஹீரோட நெத்தியிலருந்து அது மறைஞ்சிரும். இதுக்கப்புறம் ஹீரோயின் ஏதாவது வருத்தப்பட்டா கூட, ஹீரோக்கு எதுவுமே உடம்பு சரியில்லாமலாம் ஆகாது. அந்த இத வந்து இப்ப கேன்சல் பண்ணி முடிச்சாச்சு. 2 பேருக்குள்ள
எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாரி அழுகையா வருது. அப்ப ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, "நான் ஒண்ணே ஒண்ணு உன்கிட்ட கேட்கணும். இப்பவும் என்ன லவ் பண்றியான்னு?" கேட்கும்போது ஹீரோவுக்கு அழுகையா தாங்க முடியல. "இப்போ இல்ல, எப்பவுமே நான் உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்." அப்படின்ற மாரி ஹக் பண்ணி 2 பேரும் அழ ஆரம்பிச்சுறாங்க. ஒரு வழியா நம்ம எதுவும் மறக்கல, மாறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ ஹேப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு எப்படியாவது 1 வருஷத்துல சாதிச்சே ஆகணும். அவங்க அம்மா வேற இப்படி சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு வேலை பார்க்கலான்னு போகும்போது ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாரி இந்த பாண்டிங், இந்த கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் ஆயிடுச்சுல்ல. இப்ப நம்ம ஒரு தடவ வந்து அவுட்டிங் போலாமான்னு கேட்கவும், "பரவால்ல 1 வருஷம் தான் இருக்கு. சாதிக்கணும்." அப்படி இப்படின்னு துடிப்பேன்னு பார்த்தா, இப்பவும் நீ லவ்வும் டேட்டிங்லாம் இருக்க. சரி வா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லி ஜாலியா இருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு விளையாட்டுத்தனமா அந்த லவ் ஃபீல்ல இருப்பாங்க. ஸோ அப்படின்னா வந்துட்டு சரி வெளிய போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வேற ட்ரெஸ் இல்ல. பக்கத்து வீட்ல இருக்கவங்கள்ட்ட போய் ட்ரெஸ் எல்லாம் கேட்கறாங்களா, உடனே ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துர்றாங்க. ஹீரோக்கு இப்ப போடுறதுக்கு ட்ரெஸ் இல்ல. உடனே அவரு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கும்போது, அந்த ட்ரெஸ் சுத்தமா பத்தல. எடிட்டர் கிட்ட போய் கேட்கலான்னு கேட்டா, அவரு ஃபுல்லா பூனையா இருக்க மாரி ஒரு டீ ஷர்ட்ட குடுக்குறாரு. இது என்னது இது பூனை வேட்டைக்கு போற மாரி இப்படி இருக்கு. இது வேணா வேறன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வெட்டர் எடுத்து குடுக்குறாரு. இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வேற ஒரு டீ ஷர்ட்டும், அதுக்கு மேல ஒரு ஓவர் கோட்டும் குடுக்குறாரு. இதுதான் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா இத போட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. ரொம்ப குளிரா இருந்தா அந்த கோட்ட கழட்டி அவளுக்கு போத்தி விடணும். இதான் அந்த காமிக்ஸ்லாம் கதைலாம் லவ் ஸ்டோரிலாம் எழுதுறல உனக்கு சொல்ல வேண்டியது இல்லன்னு சொல்லவும், 2 பேருக்கும் ரொம்ப குஷியா போயிடுது. இப்ப 2 பேரும் அழகா ரெடியாகி வராங்க. ஒருத்தர பார்த்து ஒருத்தவங்க ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க நெறைய பேர் வந்துட்டு வேடிக்கை பார்க்குறது, அதாவது அந்த பனியில சறுக்கி போறத பார்த்தோன்னே, இத வேடிக்கை பார்க்க தான் வந்திருப்பாங்க. ஆனா அந்த மாரி 2 பேர் கைய புடிச்சுட்டு போறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஆசையா இருக்கும். எனக்கு ஸ்கேட் பண்ணவே வராதுன்னு ஹீரோ நெனச்சு, நான் போய் தனியா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தடுமாறி அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாரு. வீட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் செய்ய தெரியல. உளுந்து வறுக்கிட்டு இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா இதெல்லாம் பண்ணதுல ரொம்பவே செலவாயிட்டு இருக்குன்னு ஹீரோக்கு நல்லாவே புரியுது. செலவெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதுக்கு இடையில வந்துட்டு ஊர்ல ஒரு ஃபங்ஷன் நடக்குதுன்னு அங்க உள்ளவங்கலாம் போறதா சொல்றாங்க. அப்ப அந்த குட்டி பசங்களுக்கு ஆசையா இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து வேண்டாம் அண்ணனுக்கு அதிகமா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுது. இத புரிஞ்சுகிட்ட அந்த ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க. நீ வந்து இவ்ளோ செலவு ஆனா ஹீரோ வந்து கணக்கு போட்டுட்டு இருப்பாரு. இவ்ளோ செலவாயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு யோசிப்பாரு. இதெல்லாம் ஹீரோயினும் பார்ப்பாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்போ ஒரு ஒரு போட்டி ஒண்ணு நடக்க போது. அதுல மட்டும் நான் ஒரு காமிக்ஸ் ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன். அத மட்டும் நான் சக்சஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நெறைய பணமும் கிடைக்கும். நான் சீக்கிரமா செலிபிரிட்டியாவும் ஆயிடுவேன். அப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும்போது, ஹீரோவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. போயிட்டே இருக்கும்போது இப்ப இந்த எடிட்டர் வந்து கால் பண்ணுவாரு. கால் பண்ணி ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, "இப்ப நீ ஒரு கதை எழுதிட்டு இருந்தலப்பா, அந்த கதைய வந்து இதுக்கு மேல எழுத வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீ இப்ப அடுத்ததா எழுத போற கதையோட அத வந்து எண்டு கார்டு போட்டுறணும்." அப்படின்னோனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்ப இத எழுதிட்டு இருக்கனால தான் பணம் வருது. இப்ப இத ஸ்டாப் பண்ணிட்டு அப்ப அடுத்த ஸ்டோரி ஆரம்பிச்சா தானே பணம் வரும். அதுவரைக்கும் ஃபேமிலி எப்படி ரன் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. இந்த நேரத்துல இந்த விஷயத்தெல்லாம் போய் ஹீரோயின் கிட்ட சொல்ல வேணாம். அவ இப்பதான் வந்து போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கா. அதனால இத பத்தி சொல்ல வேணாம்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ வீட்ல ஒரு இவ்வளோதான் லவ் இருந்தாலும் பணம்னு வரும்போது அந்த லவ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையும்ல. சரியா முகம் குடுத்து பேச முடியாது. அடுத்து என்ன பண்ண போறோன்ற யோசனை வரும்போது, ஹீரோயின் கிட்ட சரியா அவரால பேச முடியாமயே இருக்கு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க வேலைய பார்த்துட்டே இருப்பாங்க. இத அந்த குட்டி பசங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு இப்போ ஓப்பனாவே ஹீரோயின் கிட்ட கேட்கும். "என்ன நீங்க 2 பேரும் சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க. லவ் பண்றவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில வந்து அவங்க லவ் வந்து அவங்களுக்கே சலிச்சு போயிடும். எதுக்கு தான் வாழ்றோன்ற மாரி ஒரு பேருக்கு வாழ்வாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயணுன்ற முடிவுக்கே வந்துருவாங்க. உங்க லவ் அதுக்குள்ள உங்களுக்கு போர் அடிச்சிருச்சான்னு?" இந்த பொண்ணு இப்படி கேட்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். "நீ என்ன இப்படிலாம் கேட்கிறன்னு?" சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதோட திரும்பவும் அவங்க பழைய மாரியே இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவ மறைஞ்சு மறைஞ்சு பார்ப்பாங்க, சைட் அடிப்பாங்க. ஆனா அவர் சட்ட பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு இப்ப வேலை இல்ல, வருமானம் இல்ல. அதுல யோசனையில இருப்பாரு. இவன் என்ன நம்மளுக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இருக்கு, அவனுக்கு மட்டும் எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்துட்டு அவங்க வரைஞ்சிட்டு இருக்கிறத வந்து முழுசா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அத வந்து ஹீரோ கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு வரும்போது பின்னாடி ஹக் பண்ணி நிப்பாங்களா, அப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் தள்ளி நில்லுமா அப்படின்ற மாரிலாம் சொல்லி தள்ளி நிக்க சொல்லுவாரு. அதெல்லாம் ஆனா அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தெரியாம இந்த எண்டு கார்டு போடுற விஷயத்த ரகசியமா பண்றாரா, அத வேற அவர் எழுதிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க. என்னது இது? இந்த கதைக்கு வந்து இப்பவே முடிவு எழுதிட்டு இருக்கேன்னா, அப்ப இதோட முடியுதான்னு கேட்கவும், இல்ல எடிட்டர் தான் அப்படி செய்ய சொல்லிட்டாரு. அப்படின்ற விஷயத்த இப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்குது. இதனால தான் நீ இவ்வளோ நாள் சோகமா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதோட அந்த எடிட்டர் கிட்ட வந்து ஹீரோ எழுதின கதைய வந்து குடுக்கும்போது ரொம்ப சூப்பராவே இதோட முடிவ நீ முடிச்சிருக்க. வேற எந்த வாய்ப்பு வந்தாலும் கண்டிப்பா நான் உனக்கு சொல்றேன்ற மாரி எடிட்டர் வேற சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஃபீல் பண்ணிட்டே தான் வருவாரு. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து அவங்க ஸ்டோரிய முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு குடுப்பாங்களா, ஹீரோ வாங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட லவ் ஸ்டோரிய தான் அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு தீவுலேருந்து வந்து எழுத மாட்டாங்க. ஒரு ஏலியன் மாதிரி ஒரு ஏலியன் வந்திருக்கா அப்படி இப்படின்ற மாரி எழுதியிருப்பாங்க. ஹீரோவுக்கு அத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க ஆத்தர் பேர்ல வந்து அவங்க பேரும் ஹீரோ பேரையும் சேர்த்த மாரி போட்டிருப்பாங்க. என் பேர சேர்த்து போட்டிருக்கன்னோனே இன்னும் படிக்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொரு தடவ சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோவ சொல்ல வச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்ப மறுநாள் வந்து வேலண்டைன்ஸ் டேவா இருக்கும். ஹீரோயின தனியா ஏதாவது எடுத்து கூட்டு போணும். அவளுக்கு கிஃப்ட் வாங்கி குடுக்கணும்னு ஹீரோவுக்கு தோணும். அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நான் அந்த குழந்தைங்களுக்கான காமிக்ஸ் வந்து எழுதுறதா இருக்கேன். அதுக்கு 2 நாளைக்கு மட்டும் உன்னோட தம்பி, தங்கச்சிங்கள என் கூட தங்க வைக்கிறியா? அவங்கள பத்தி கொஞ்சம் நான் புரிஞ்சுகிட்டு நான் எழுதுனா வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன்னு" சொல்லவும், அவரும் வந்து கிளப்பி விடுவாரு. அப்ப வந்துட்டு அந்த புள்ள தங்கச்சி என்ன சொல்லும்னா, "இப்ப நீங்க 2 பேரும் தனியா இருக்க போறீங்க. என்ஜாய் பண்ணுங்கன்ற" மாரிலாம் சொல்லிட்டு போகும். வயசுக்கு மீறி தான் இது வேற பேசிட்டு இருக்கு. அது கிளம்புனோனே
சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அப்ப 2 நாள் வந்து தனியா ஸ்டே பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடியே நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு அந்த வேலண்டைன்ஸ் டேக்காக வந்து இவங்க ஸ்பெஷலா நெறைய ஸ்வீட்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்களா, அதில நெறைய சாக்லேட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹீரோக்கு வந்து இவ்ளோ ஐட்டம்ஸ் உனக்கு செய்ய தெரியுமான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சாப்பிடும்போது, இவன் என்ன இவ்ளோ அழகா இருக்கான் அப்படின்ற மாரி அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் ஹீரோவ பார்க்கும்போது. அப்புறம் கண்ணாடில வந்து நான் அழகா இருக்கேனா, என்ன அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம தனியா ஸ்டே பண்ண போறோமா அப்படி இப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசனையில தான் இருப்பாரு. என்னன்னா அவங்க அப்பா கிளம்பும்போது சொல்லியிருப்பாரு, என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைக்க போது அதே மாரி என் பொண்ணாவே ஒப்படைக்கணும்னு. அத வந்து ப்ராமிஸும் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் இன்னைக்கு நான் காப்பாத்துவேனா இல்லையா ஆண்டவான்ற மாரிலாம் அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கு. அன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரிலாம் நெறைய வந்து படம்லாம் இருக்கு. படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "நீ எனக்கு வந்து நான் தான் உனக்கு கிஸ் பண்ணியிருக்கேன். நீ இதுவரைக்கும் எனக்கு கிஸ் பண்ணதே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கும் ஆசையா தான் இருக்கும். ஆனா வந்துட்டு யோசிப்பாரு, இது வேற ஏதாவது போய் முடிஞ்சிற போதோ அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. கிட்ட போனவர் பார்த்தீங்கன்னா நெத்தியில முத்தம் குடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. உடனே ஹீரோயினுக்கு நம்ம ஒண்ணு நெனச்சா இவன் ஒண்ணு நெனைக்கிறான். அந்த டைமிங்க நம்ம இன்கிரீஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. மறுநாள் அவங்க தூங்கி எந்திரிச்சு வரும்போது ஹீரோ நெனச்சுப்பாரு, ஒரு வழியா இன்னைக்கு ஒரு நாள நான் கடந்துட்டேன் அப்படின்ற மாரி ஜெயிச்சுட்டேன்ற மாரி நெனைப்பாரு. அப்ப அங்க பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்காங்களா, அவங்க வந்திருப்பாங்க. என்னது இது லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலா வந்து 2 பேரும் ஒண்ணா தங்கியிருக்கீங்களா? அதுவும் தனியாவான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல ஹீரோயின் எழுதி அனுப்புனாங்கல்ல, அந்த ஸ்டோரி வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஆனா இன்னும் ஃபைனல் ரவுண்ட் இருக்கு. அதுல செலக்ட் ஆனா பிரைஸ் மணி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப எல்லார்ட்டயும் பேசுவாங்களா, பேசும்போது அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆனவுனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாரி குடுப்பாங்க. அவங்க எழுதின கதைய பத்தி எல்லார்ட்டயும் காட்டும்போது எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். உடனே வந்து திரும்ப நம்ம செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நல்லா ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல தான் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருவாங்க, இவங்களோட கதைய வந்து ஆன்லைன்ல போட்டு விட்டுருவாங்க. அது இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கும். மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து அத பார்க்கும்போது நெறைய பேர் வந்து அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்னதான் குட் கமெண்ட்ஸா இருந்தாலும் பேட் கமெண்ட்ஸும் வரதானே செய்யும். அத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஹீரோ கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்களா, வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இப்ப தான் ஒரு புது வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதாவது திரும்ப அவருக்கு ஒரு கதை எழுதுற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுல உடனே அவருக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அத எழுதலான்னு போகும்போது இப்ப தான் சந்தோஷமா இருக்கான். இந்த நேரத்துல அவன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெனைப்பாங்க. அதனால அப்படியே அமைதியா நிக்கும்போது ஹீரோயின் ஃபேஸ வச்சு அவர் கண்டுபிடிச்சுருவாரு. என்ன விஷயம்னு கேட்கும்போது, இந்த மாரி அவங்க சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுல பேட் கமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கவே கூடாது. நம்மளோட வழியில நம்ம போயிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம கவனம் ஒரு சீரா இருக்கும். பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. அத நம்ம கண்டுக்க கூடாதுன்னு ஹீரோ சொல்வாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நான் ஒரு பிரின்சஸ் அப்படின்னு தெரிஞ்சதுலருந்து எல்லாருமே என்கிட்ட நல்லது மட்டும் தான் சொல்லுவாங்க. தப்பா இருந்தா கூட அத வெளிய சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப நான் ஒரு நார்மல் மனுஷியா இருக்கும்போது, எல்லாருமே நெறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. வந்து இது மாரிலாம் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இதையும் ஏத்துக்கிறதுக்கு மனசு வந்து பக்குவப்படணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா அது பழகிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான்ற மாரி ஹீரோ சொல்லவும், ஹீரோனுக்கு ரொம்ப இதா இருக்கும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீ ஆரம்பத்துல வீட்டுக்கு வந்தியா, அப்ப என்னடா இப்படி ஒரு இம்சை வந்து நம்ம தலையில மாட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சனோனே, என்னடா சொன்ன நீ அப்படின்ற மாரி ஹீரோனுக்கு கோவம் வரும். இருமா கோவப்படாத அப்படிதான் நெனச்சேன். அதுக்கப்புறம் உன்ட்ட பேசி பழகும்போது, இப்ப நான் உன்ன நேசிக்கும்போது, நீ தான் என் வாழ்க்கையில பெஸ்ட்டான ஒரு பெர்சன். நீ இல்லாம எதுவுமே இல்லன்ற மாரிலாம் நான் உணர்ந்துட்டேன். அதே மாரி தான் எல்லாருமே பழகிருவாங்க. அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்படியே பேசிட்டே 2 பேரும் ஃபன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹீரோக்கு ஹீரோயின் சிரிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் உன்ன கிஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. அவங்களும் உடனே கண்ண மூடிட்டு கிட்டயே வந்துடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங்க கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அப்பதான் அவருக்கு வயித்துல வந்துட்டு இந்த மாரி சாப்பிடாம பிரச்சனை ஆகும்ல, வயிறெல்லாம் வலிக்கும்ல, அந்த மாரி பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரிய வருது. உடனே ஹீரோவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் தான் இப்ப குழந்தைங்களலாம் பார்த்துப்பாங்க. அவங்கள ஸ்கூல்லலாம் அனுப்புறது எல்லாமே பார்த்துப்பாங்க. ஹீரோட தம்பி, தங்கச்சி ரொம்பவே வொரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க இருக்கிறதுனால எல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இவங்க தான் ரொம்ப ஆறுதலாவும் பார்த்துப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் நல்லாவே தெரியுது. இவளுக்கு ஏத்த பொண்ணு இவ தான். இவ தான் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிறா, கொள்றா அப்படின்ற மாரிலாம் அவங்கலாம் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து உடல்நலம் தேறி வருவாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப எல்லாருமே எங்கேயாவது ட்ரிப் போலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆன்லைன்ல பார்த்தா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாவே இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு எல்லாம் யோசிக்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய தோட்டம் இருக்குல்ல. இங்கேயே ஒரு டென்ட்ட போடுறோம், பார்ட்டி கொண்டாடுறோம்" அப்படின்ற மாரிலாம் சொல்லிடுவாங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு ஒரு டேட் ஒண்ணு சொல்லிடுவாங்க. அந்த டேட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்கவும், "இல்ல அன்னைக்கு தான் என்னோட பர்த்டே" அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், ஹீரோக்கு "என்னம்மா அன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? இவ்ளோ ஸ்லோவா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாரி இருக்கும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பர்த்டேவா? அது அவங்களுக்கு எப்படியாவது மறக்க முடியாத அளவுக்கு பிரைஸ் குடுக்கணும்ல. அதாவது கிஃப்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் நெனைப்பாரு. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாரு, "இங்க பாரு நான் உனக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணுவேன். அது தனியா இருக்கும்போது தான் குடுப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோயினுக்கு பல கற்பனைகள் ஓட ஆரம்பிச்சுரும். ஒரு வேளை ரிங் குடுத்து ப்ரொபோஸ் பண்ணிட்டா, நம்ம ஹக் பண்ணணுமா? கிஸ் பண்ணணுமா? இல்ல லவ் யூ சொல்லணுமா? என்ன சொல்லணும்? என்ன பண்றது? அப்படி இப்படின்னு பலதும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பேசிட்டே
இருக்காங்க. அப்ப ஹீரோ வேலை பார்க்கும்போதெல்லாம் ஹீரோயினுக்கு வந்து இவ்ளோ அழகா இருக்காருன்னு இவருக்கு ஒரு பக்கம் தோணுது. இவங்கள பார்க்கும்போது அவருக்கும் அவ்ளோ அழகா இருக்காங்கன்னு தோணுது. இதுக்கப்புறம் இங்க இருந்தோம்னா அப்பாவோட ப்ராமிஸ வந்து நம்ம மீறிடுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போயிடுறாரு. இதே மாரி போயிட்டே இருக்கும்போது அவங்களோட பர்த்டேவும் வந்துருது. உடனே எல்லார் முன்னாடியும் இல்லாம தனியா போய் ஒரு கிஃப்ட் குடுக்குறேன்னு சொல்லும்போது, மோதிரமா தான் இருக்கும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா? ஆனா ஒரு செயினா இருக்கும். சரி நீயே போட்டு விடுன்னு ஹீரோயின் சொல்லும்போது, நெக்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து உனக்கு நான் ரிங் பிரசன்ட் பண்ணுவேன்னோனே, சரி இப்ப இத போட்டு விடுன்னு சொல்லும்போது ஹீரோவுக்கா அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுரும். போட்டு விடுறான்னு சொல்லவும் போட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ நெக்ஸ்ட் பர்த்டேக்கு ரிங் தானே குடுப்ப. அப்படி குடுக்கும்போது நான் உன்ன ஹக் பண்ணிப்பேன்னு சொல்லும்போது, ஹீரோக்கு அவ்வளோதான். ஒரு மாரி சந்தோஷமாயிடும், படபடப்பாயிடும். உடனே அங்கேருந்து போயிடுவாரா? உடனே ஹீரோயின் நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னு கேட்கும்போது, இல்ல அது நெக்ஸ்ட் பர்த்டேக்குன்னு இல்ல, இப்பவே கூட பண்ணலாம்ன உடனே ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பா இருக்கும். ஆனா என்ன உங்க அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி குடுத்துட்டேன்னோனே, என்ன ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா? இந்த ப்ராமிஸ்ன்னு சொல்லும்போது, இதுக்காக தான் நான் கிட்ட வந்தாலே நீ தள்ளி தள்ளியே போறியா? அப்படின்ற மாரிலாம் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, திரும்ப வந்துட்டு அவங்க அந்த கார்ட்டூன் ஹீரோயின் வந்து பண்ணியிருந்தாங்கல்ல, அதுல வந்துட்டு பார்த்தோன்னா, இப்ப ஃபைனல் ரவுண்ட் வரதுக்கு வந்து பார்த்தோன்னா, அது மக்களோட ஓட்டெடுப்பு மூலியமா தான் அது வரும்னோனே, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இது எப்படியாவது நம்ம ஜெயிச்சுருவோம்னு தான் நினைக்கிறாங்க. அதுல வந்து ஃபைனலைஸ் பண்ணி போகணும்ல, அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னு கேட்டா, என்னோட கதையில வந்து நெறைய குத்தம் குறைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு. நான் செலக்ட் ஆவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, உடனே அந்த எடிட்டர் இருக்கார்ல, நானும் எடிட்டர் தான் கூட நீ எழுதியிருக்கிறத பார்க்குறேன்னு சொல்லும்போது, அவங்க ஒரு 40 பேஜஸ் எழுதியிருக்காங்கன்னா, அதில 15 பேஜஸ் வந்து இன்ட்ரோடக்ஷனுக்காகவே குடுத்துருக்காங்க. ஒரு கதைக்கு வந்து 15 பேஜஸ்லாம் இன்ட்ரோடக்ஷன் குடுக்கக்கூடாதும்மா, அதெல்லாம் நீ ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கரெக்ஷன் பண்ணுவாரு. ஐடியா குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறமா அவங்க சோகமாவே இருப்பாங்க. ஹீரோ தான் சொல்வாரு, வாழ்க்கையில இது மாரி எல்லாமே வந்து போகும். ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம வந்து கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ஹீரோயினுக்கு புரியும். இதெல்லாம் என்னோட கனவா தான் நான் நெனச்சேன். இந்த மாரி எனக்குன்னு நெறைய சொந்தக்காரங்க இருக்கணும், ஹஸ்பண்ட் இருக்கணும், குழந்தைங்க இருக்கணும், அக்கம் பக்கத்து வீட்ல சொந்தக்காரங்க இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒரே கிஃப்ட் எல்லாம் ஒரே ஃபேமிலியா இருந்து வச்சுக்கணும். எல்லா இடத்துக்கும் வெளிய போணும் வரணும்னு எல்லாமே நான் என் லைஃப்ல நான் ஆசைப்பட்டதுன்னு சொல்லும்போது, நீ ஆசைப்பட்டது எல்லாமே ரியலாவும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நடந்துருச்சுல்ல. நீ ஏன் எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கெல்லாம் மேல என்ன உண்மையா லவ் பண்ற ஒருத்தன் வேணும்னு நினைச்சேன். அதுவும் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்க அவங்க அம்மாக்கு பார்த்தீங்கன்னா, போய் இவ்ளோ நாள் ஆகுது. ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறா. எதுவும் சரியா பேச மாட்றான்னு சொல்லிட்டு அம்மாக்கு கோவம் வருது. அவங்க கோவமா ஆகும்போது அவங்க ஹஸ்பண்ட் தான் பாதிக்கப்படுறாரு. அவர் பாட்டுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க கோவப்பட்டா அவங்களுக்கு அப்படி நடக்கும்ல, அந்த மாரி நடந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் இன்னொரு ஆளு வந்தாங்களா, அவங்க 2 பேரையுமே அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோன போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்தவுடனே ஹீரோயின் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாதிக்கிறீங்களோ இல்லையோ வரேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப நீங்க இந்த மாரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லவும் ஹீரோயின் மாட்டேன்றாங்க. அப்ப வந்துட்டு வந்தவர் வந்து என்ன சொல்வாருன்னா, இவன் தான் பெரிய அண்ணா, இவன் என்ன உலக அழகனா, இவன் என்ன உன்ன மயக்கி வச்சிருக்கானா அப்படி இப்படின்னு கேட்கவும் ஹீரோக்கு கோவம் வந்துருது. இங்க பாருங்க இந்த மாரிலாம் பேசாதீங்க. அவ என்ன விட்டு வரமாட்டா. வேணும்னா அவ வரணும்னா நானும் வருவேன். என் கூட சேர்ந்து என் தம்பியும் தங்கச்சியும் வருவாங்க. உங்களுக்கு சம்மதமான்னு கேட்கவும், அவங்களும் வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்ப நான் வருவேன். ஆனா அங்க சில பிரச்சனைகள் என்ன ஆயுதுன்னு பார்த்துட்டு திரும்ப நாங்க இங்க வந்துருவோம்னு சொல்லவும், இப்ப இவங்களும் கிளம்புறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கும். ஹீரோ, ஹீரோயின் அந்த பசங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்த உடனே அங்க உள்ள மக்கள் எல்லாமே வந்துடுறாங்க. யாருமே வாய் தொறந்து பேச மாட்றாங்க. டெலிபதி மூலியமாவே எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ நாளா எங்க போயிட்ட? நல்லா இருக்கியா? அப்படி இப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஹீரோன்னு எல்லார்கிட்டயும் பேசிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க அப்பா வேற உடம்பு சரியில்லாம வேற இருக்காரு. அதுக்காக தான் இப்ப மெயினா கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது, வயசாகுதுல்லம்மா அதனால தான் அப்படின்ற மாரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு அப்பாவ பார்த்துட்டு அம்மா எங்கன்னு கேட்கும்போது, அம்மா அங்க இருக்கான்னவுடனே ஹீரோயினும் அம்மாவ பார்த்துறாங்க. தூரமா நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போலான்னவுடனே இவங்க கிட்ட வர்றதுக்குள்ள அவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அவங்களும் 2 பேரும் ஓடி புடிச்சு விளையாடுற மாரி விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசுவாரு. பேசும்போது இஷ்டத்துக்கும் சொல்லுவாரு, நான் எப்படியாவது சாதிச்சுருவேன் சார். உங்க பொண்ண நல்லா பார்த்துப்பேன்னு உளர ஆரம்பிச்சுருவாரு. அவருக்கு அது நல்லாவே புரியும். இங்க பாருங்க சார், நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. நான் ஒன்னும் பிரின்ஸ்லாம் கிடையாது. ஆனா வந்துட்டு கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவள நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன். நானும் நல்ல நிலைமைக்கு வந்துருவேன். சந்தோஷமா அவள பார்த்துப்பேன். அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. என்ன சொல்வாருன்னா, எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. உன்ன பார்த்தாலே எனக்கு தெரியுது. அதெல்லாம் நீ அவ்வளோ தான் பார்த்துப்ப. அவங்க அம்மாக்கு என்னன்னா, அவ இங்கேருந்து போயிட்டா அப்படின்றது தான் அவளுக்கு ஒரே வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இங்க இருக்கும்போது ரொம்ப தனிமையாவே அவ ஃபீல் பண்ணா. இப்ப அவ சந்தோஷமா இருக்கா. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின் கிட்ட சரியாவே பேச மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும் தனியா அந்த கடற்கரையில நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மாவோட நினைவு நாள் வருமா, அதாவது ஹீரோயினோட பாட்டியோட நினைவு நாள். அங்க போம்போது ஹீரோயின் வந்து திரும்ப நாங்க போணும்னு சொல்லும்போது ஹீரோட அம்மா கோவப்படுவாங்க. இங்க பாரு இந்த மக்களுக்காக நம்ம வந்து நன்மை செய்யணும். இந்த மக்கள நம்ம தான் பாதுகாக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒண்ணு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நீங்க இதெல்லாம் வந்து உங்ககிட்ட பவர் இருக்கு. அந்த பவர வச்சு தான் அவங்க கையிலேருந்து ஆபத்தும் வராம நீங்க பாதுகாத்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை இந்த பவர் உங்ககிட்ட இல்லன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது உங்கள மதிப்பாங்களா? யாராவது உங்களுக்காக நினைப்பாங்களா? இல்ல உங்களுக்காக நிப்பாங்களா? கிடையவே கிடையாது. எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கைய தான் பார்ப்பாங்க. உங்ககிட்ட இருக்க அந்த பவர் போயிடுச்சுன்னா நீங்க 0 தான். அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களோட பிரைவசிய நம்ம பார்க்க, அதாவது டெலிபதி மூலியமா நம்ம உணர்ந்து அத பண்றது அவங்க பிரைவசிய டிஸ்டர்ப் பண்ற மாரி, அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நம்ம இந்த டெலிபதி மூலியமா வந்து ஒருத்தவங்கள நம்ம இது பண்ணாத அப்படின்னு சொல்றதுனால அவங்க அந்த பேச்ச கேட்டுக்கிறாங்க. அதனால நீங்க ராஜா ராணியா இருந்துக்கிறீங்க. அவங்கள உங்களோட அடிமை மாரி தான் இருக்காங்க. இதுல நல்லது எதுவுமே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் அடிமைப்படுத்துறேன்னா, ஆமா அதுல அதிகமா பாதிக்கப்படுறது அப்பா தான். இந்த பவர் உங்ககிட்ட இருக்கிறதுனால தானே அந்த பாண்டிங்ல இருக்கிறதுனால நீங்க வருத்தப்பட்டாலோ, கவலைப்பட்டாலோ
எல்லாமே அவர பாதிக்குது. அவர் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லவும், ஹீரோனோட அம்மாக்கு இப்போ ஒரு மாரி கஷ்டமா போயிடுது. அப்பதான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இவ சொல்றது எல்லாத்தையும் நான் சரி அப்படின்ற மாரி நான் பேச விருப்பப்படல. ஒரு விஷயம் என்னன்னா, அவ சாதிக்கணும்னு இந்த துறையில நினைக்கிறா, அத சாதிப்பா. ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை அது மாரிலாம் இருக்கும். இப்ப இன்னொருத்தவங்கள சார்ந்து இவங்களால இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு இருந்தா, அது எப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையா இருக்க முடியும்? அது எப்படி ஒரு லவ்வா இருக்க முடியும்? அந்த மாரி இருக்க வாய்ப்பே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என்னோட அம்மாக்கு வந்து புரியும். பொண்ணு வந்துட்டு அந்த லவ்வுன்றத வந்துட்டு அத வந்து புரிஞ்சு தான் அவ நடந்துக்கிறா. எதுவும் அந்த வயசு கோளாறுலலாம் அவ பண்ணலன்னு. அதே மாரி ஹீரோவும் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவளுக்கு அந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறா, அவ சாதிக்கிறா. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க அந்த பாண்டிங் இல்லாம இருந்தா கூட எங்களுக்குள்ள நாங்க இருக்கிற லவ் வந்து மாறல. மறந்தும் போகல. நாங்க பிரியவும் இல்ல. இன்னும் அது அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. அப்படிதான் இருக்கும். இந்த பாண்டிங்ன்றது தேவையில்ல. அதாவது இந்த கான்ட்ராக்ட் மூலம் ஒருத்தரால ஒருத்தர் பாதிக்கப்படுறது தேவையில்ல அப்படின்னு சொல்லவும், இது ஹீரோனோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கும். உடனே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அந்த மக்கள கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. பேசும்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இதுக்கப்புறம் இந்த மாரி நீங்க இந்த உதவி அப்படின்றது எதிர்பார்க்காதீங்க. ஒவ்வொரு மனுஷங்களும் தனிப்பட்ட முறையில அவங்களோட வாழ்க்கைய வாழணும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கும்போது, ஹீரோனோட அம்மா சொல்லுவாங்க, "நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல. தப்பு செஞ்சிருந்தா தான் மன்னிப்பு கேட்கணும். இந்த பாண்டிங் இந்த மாரி பவர் கிடைச்சதுல இந்த பவர வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க தனிப்பட்ட முறையில வாழணும். அது காதலா இருந்தாலும் சரி, அவங்களோட வாழ்க்கையில வர பிரச்சனைகள், சந்தோஷங்கள் எதுவா இருந்தாலும் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். இந்த மாரி ஒரு மேஜிக்கல் ஒரு மிராக்கிள வச்சுட்டு யாரையும் நம்ம வந்து அடிமைப்படுத்துறதோ அந்த மாரி இருக்கக்கூடாது. நீ உன்னோட துறையில சாதிக்கணும். நீ இவனையே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன்." அப்படின்ற மாரி கடைசியா அவங்களும் ஒத்துப்பாங்க. இதனால ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்ப இந்த தீவு அந்த இதெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே வந்து கரெக்ட்டா அவங்கவங்க வாழ்க்கைய வாழணும்னு நெனைப்பாங்க. அந்த மாரி ஒரு ஹேப்பியான எண்டிங்ல தான் இந்த மூவி வந்து முடியும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு மூவி ரிவ்யூல சந்திக்கலாம்.